பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்த பேட்ச்ல ஆல்ரெடி நான் பாலிட்டி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி பாலிட்டில நம்மளுக்கு ஒரு கிளாஸ் போயிருக்கோம். சரியா? ஸோ இது வந்து சயின்ஸ் ஓடுது. ஸோ சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி ஸ்கூல்ல இருந்தே பாத்தீங்கன்னா இது ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் அந்த மாதிரி நினைச்சு நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. பட் இங்கே காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த சயின்ஸ்ல வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கோர் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களை முன்னாடி கொண்டு போகும். ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு படிப்போம் இல்லையா? என்ன ஹிஸ்டரி படிப்போம், அதுக்கப்புறம் என்ன மத்த என்ன சப்ஜெக்ட் இருக்கு, பாலிட்டியா இருக்கட்டும், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம படிப்போம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் எழுதுறாங்கன்னா அதுல 99% வந்து எல்லாரும் அந்த சப்ஜெக்ட் எல்லாம் போடுவாங்க. ஆனா இந்த ஆப்டிடியூட் இருக்குல்ல, மேத்ஸ் போடுறோம் இல்லையா, அது அந்த மாதிரி அப்புறம் இந்த சயின்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 100ல ஒரு 60 பேர் போடவே மாட்டாங்க. 40 பேருன்றதே நான் கொஞ்சம் ஜாஸ்தியா சொல்றேன். ஒரு 20-30 பேர் தான் அந்த சயின்ஸே வந்து விரும்பி புடிச்சு படிப்பாங்க. காரணம் என்னன்னா இது அது ஒரு பேர்லயே இப்ப ஆப்டிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு வராதுப்பா கஷ்டம்ப்பா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் சயின்ஸையும் நினைச்சிட்டு இருப்பாங்க. அதோட என்னாச்சு, நம்மளோட சிலபஸ்ல வேற இதுக்கு இப்போதைக்கு 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ அப்ப அவங்க கண்ணுக்கு என்ன தெரியுதுனாக்கா 5 மார்க் தானே, அதை வந்து விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் அந்த முடிவு வந்து நம்ம என்னைக்குமே இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாம் நீங்களாம் அட்டன் பண்ணியிருந்திருப்பீங்க இல்லையா? ஸோ அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போன சப்ஜெக்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வேணா கேட்கலாம். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டாபிக்ஸ்லாம் நம்ம படிச்சிருக்கிறப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா மத்தவங்கள விட நம்ம வந்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும். சரியா? இதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் ஒர்க் அப்படிம்பாங்க. ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தான் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு டெஃபினட்டா சர்வீஸா வாங்கி கொடுக்கும். இது நம்ம ப்ரூவன் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். நிறைய பேர்கிட்ட நம்ம பார்த்திருக்கோம். சரியா? அதுக்காக தான் நம்மளுக்கு இந்த சப்ஜெக்ட்ஸே வந்து வச்சிருக்காங்க. சோ உங்களுக்கு ரொம்பவும் நாங்க இந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாலாம் கொண்டு போறது இல்ல. சயின்ஸே டோட்டலா 4 கிளாஸ் தான் பிளான் பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல நம்ம வந்து 4 மேஜர் டாபிக் இருக்கும் இல்லையா? சோ நம்ம காம்படிட்டிவ் பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ் படிப்போம், கெமிஸ்ட்ரி படிப்போம், பாட்னி சுவாலஜியை சேர்த்து பயாலஜின்னு படிப்போம் இல்லைங்களா? சோ பிசிக்ஸ்ல மட்டும் நான் 2 கிளாஸ் எடுத்துக்கிறேன். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு கிளாஸ், அடுத்த ஒரு கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி ஒரு கிளாஸ், அதுக்கப்புறம் வந்து பயாலஜி ஒரு கிளாஸ்ல நம்ம முடிச்சிருவோம். சரிங்களா? சோ நான் உங்களுக்கு எடுத்துட்டு வர்றதே இது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி ஒரு டாபிக். நான் வந்து ரொம்ப முக்கியமா இதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்த்து பேட்ச்லயும் வந்து எடுத்தோம். சரிங்களா? அதே மாதிரியே இங்கேயும் வந்து நம்ம இந்த எக்ஸாம்ஸ்க்கு எதெல்லாம் தேவைப்படுதுன்ற முக்கியமான டாபிக்ஸ் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். சரியா? சோ அதனால வந்து கிளாஸஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து புரிஞ்சுக்க பாருங்க. புரியலைன்னா டெஃபினட்டா கேளுங்க. நான் வந்து நானே உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நான் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. நானும் 12th வரைக்கும் தான் சயின்ஸ் வந்து படிச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு என்ஜினியரிங் படிச்ச ஸ்டூடெண்ட். அதாவது சயின்ஸ் இல்லைன்னா இந்த பேசிக் சயின்ஸ் எல்லாம் பெருசா படிக்கல. பட் வந்து அப்ப படிச்ச அந்த பேசிக் வந்து ரொம்ப நம்மளுக்கு புரிஞ்சு நல்லா சொல்லியும் கொடுத்தாங்க அப்படிங்கறதுனால இதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டோட நான் வந்து இதை படிச்சேன். சரியா? சோ அதனால கண்டிப்பா நீங்களும் வந்து அதை பண்ண முடியும்னு நான் நம்புறேன். ஓகேவா? சோ உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா கிளாஸஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க. இடையில வந்துட்டு உங்களுக்கு இது ரெக்கார்டிங்கா கொடுப்பாங்க. அதனால வந்து தேவையில்லாம அன்மியூட் பண்ணி வந்து டிஸ்டர்பன்ஸ் வரும், பண்ணாதீங்க. கேள்வி கேட்டா தயவு செஞ்சு வந்து அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சரியா? நீங்க கொஞ்சம் பேர் இருந்தாலும் சரி, நிறைய பேர் இருந்தாலும் சரி, ரெஸ்பான்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா மத்த சப்ஜெக்டை காட்டிலும் இந்த சப்ஜெக்ட் வந்து நீங்க கவனிக்கலைன்னா போர் அடிக்கிற மாதிரி ஆயிடும். சரியா? சோ அதனால அதுதான் நான் எதிர்பார்ப்பேன். ஓகேவா? சோ நம்ம என்ன சிலபஸ்ன்னு பார்க்க போறோம். சரிங்களா? இதெல்லாம் வந்து எதுல படிக்கிறது, அதுல என்னென்ன டாபிக் பேசிக் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். மெயினா வந்து நான் எப்படி புரிஞ்சுட்டு இருக்கேன், நம்மளுடைய டே டு டே லைஃப்ல சயின்ஸுங்கிறது எவ்வளவு முக்கியம். நீங்க வந்து வீட்டுல சமைக்கிறதுல ஆரம்பிச்சு, ஒரு பைக் ஓட்டிட்டு நீங்க போறதுல ஆரம்பிச்சு, போய் ஒரு வேலையை செய்யறதுல ஆரம்பிச்சு எல்லாத்துலயுமே சயின்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? சோ அப்போ வந்து மத்த இந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா தன்னை வந்து மாற்றங்களுக்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரே வந்து ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா அது சயின்ஸ் தான். சோ அது எப்போதுமே என்ன பண்ணும் அப்படின்னாக்க எல்லா விஷயங்களையும் ப்ரூவ்ஸ், அது எல்லா எக்ஸ்பெரிமெண்ட் அதெல்லாம் எடுத்து அந்த ப்ரூவ்ஸ் என்னென்னலாம் வந்து இதுக்கு ப்ரூவன் உண்மைகள் இருக்கோ அதுதான் வந்து அது ஏத்துக்கும். சோ ஒருவேளை சொன்னது ஒருவேளை தப்புன்னா அடுத்த தடவை அதை மாத்திக்கும். இல்ல நான் முன்னாடி சொன்னதை விட இது வந்து இன்னும் கொஞ்சம் சரியா வந்திருக்குன்னா அதையும் மாத்திக்கும். சோ எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா இந்த சயின்ஸ். சோ அதனாலதான் நம்மளுக்கு வந்து இதை புது அறிவியல் ஜெனரல் சயின்ஸ்னு ஒரு டாபிக்கா, அதுவும் யூனிட் 1ல நம்மளோட சிலபஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க நீங்க குரூப் 4லயா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு குரூப் 1 குரூப் 2A இதுல எல்லா சப்ஜெக்ட்லயும் பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் யூனிட்டா கொண்டாந்துட்டாங்க. சரிங்களா? சோ ஜஸ்ட் டாபிக்ல என்னென்னலாம் இருக்குன்னு மட்டும் நான் சொல்றேன். குரூப் 4லயும் இதுக்கும் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லைன்ல மட்டும் என்ன ஏத்துனாங்கன்னா இந்த சயின்டிபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிபிக் டெம்பர், அப்புறம் ராட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க, கான்செப்சுவல் லேர்னிங் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பத்தி வந்து ஒரு வாரத்தை எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அறிவியல் மற்றும் அறிவியல் உணர்வு, பகுத்தறிதல், பொருள் உணராமல் கற்றல், கருத்து உணர்ந்து கற்றல். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பத்தின ஒரு டாபிக் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. பாக்கி எல்லாமே பாத்தீங்கன்னா இதுக்கும் ஃபோர்லயும் இதுலயும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. அப்ப நீங்க ஃபோருக்கு ஓரளவு படிச்சிருந்தீங்கன்னாலே இது இன்னும் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் இருக்குல்ல, அதுவே ரொம்ப முக்கியமான டாபிக். இதுக்கு நான் பெருசா ஒன்றும் ஸ்லைட்ஸ் எல்லாம் கொண்டு வரல. நான் உங்களுக்கு கான்செப்டா ஜஸ்ட் சொல்லிடுறேன். சோ விஷயமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அறிவியல் மனப்பான்மை அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா வேணுங்கிறதுனாலதான் ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா போக போற நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதை வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இன்னைக்கும் நீங்க பாக்குறீங்க, அந்த காலத்திலயும் மூட நம்பிக்கை அதெல்லாம் இருந்துச்சு. இந்த காலத்துல எல்லாம் யாரு மேடம் அதெல்லாம் பண்றா அப்படின்னா வேற மாதிரி மாறி இருக்கு. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்ஸ்அப்ல, ஒரு யூடியூப்ல ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க, அதை உடனே நம்பிக்கிட்டு அதை வந்து செய்யறது, அதை வந்து எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்றது, அதை வச்சு பேசுறது. சோ அதுவும் ஒரு வகையான ஒரு ஒரு என்ன சொல்றது, முட்டாள்தனம் தான் இல்லையா? சோ எந்த விஷயமா இருந்தாலும் என்ன சொல்லணும், பெரியார் சொன்ன மாதிரியும் சரி, இல்ல வந்து நிறைய தலைவர்கள் அதுதான் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம ஒரு விஷயம் இருந்தா அதுல முக்கியமான தலைவர் பெரியார் தான். சோ ஒரு விஷயத்த நம்ம யார் சொன்னாலும் எப்படி சொன்னாலும் அப்படியே வந்து நம்ப கூடாது. கண்மூடித்தனமா நம்பாம நம்ம வந்து அறிவுக்கும் நம்ம வந்து அதை ஆராய்ஞ்சு பார்த்து நமக்கு எது சரிப்படுதோ அதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுதான் இது. சரியா? அப்போ வந்து சொல்றாங்க, இந்த இடத்துல வந்து நீங்க இந்த ஒண்ணும் இல்ல, நான் சிம்பிளாவே இதை சொல்றேன். ஏன்னா இது வந்து நிறைய நீங்க இன்னைக்கு வந்து மூட நம்பிக்கைங்கிறத விட இந்த யூடியூப் நம்பிக்கை அப்படிங்கறது தான் ரொம்ப இன்னைக்கு வந்து ட்ரெண்டா இருக்கு. கரெக்டா? சோ யூடியூப்ல ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்க, ஃபேஸ்புக்ல சொல்லிட்டாங்க, இன்ஸ்டால சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீட்டுல ஒரு விஷயத்த செஞ்சு பாக்குறதா இருக்கட்டும், அதனால பிரச்சனை வரதா இருக்கட்டும். இந்த பிரச்சனை எங்க போய் முடியுதுன்னு பாத்தீங்கன்னா, வீட்லயே யூடியூப் பார்த்து குழந்தை பெத்துக்கிறாங்க. சோ அதுல எங்க இருக்கு அறிவியல் மனப்பான்மைன்னு யோசிச்சு பாருங்க. சோ அப்ப அது வந்து எல்லாரும் வந்துட்டு நாங்க வந்து கடந்த காலத்தை நோக்கி போறோம், முன்னோர்கள் சொன்னது வந்து முட்டாள்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போறது வந்து எவ்வளவு தூரம் வந்து சரியா வரும்? சோ வந்துட்டு நம்ம இப்ப இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம வந்து நம்ம படிச்சிருக்கிறோம். ஒரு படிப்பு அப்படிங்கறது எதுக்காக படிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நாலேஜை கெயின் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம எது தப்பு எது சரிங்கிற பகுத்து பார்க்கும் பகுத்தறிவு, அதுக்காக தான் நம்ம படிக்கிறோமே. சரிங்களா? அந்த விஷயமே நம்மள பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா? சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் மெயினா நம்மளுக்கு இந்த டாபிக்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம பாலிட்டியில ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னு சொல்லுவோம், அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? கடமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த கடமைகள்ல இது வந்து வரும். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. 51A என்ன சப் கிளாஸ்ல இந்த இந்த மாதிரி சயின்டிபிக் டெம்பர், சயின்டிபிக் மனப்பான்மையோட நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இனி யாராவது படிச்சவங்க தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லுங்க. இப்பதானே குரூப் 4 படிச்சுட்டு வந்திருப்பீங்கல்ல. சோ நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு கடமையிலே இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. ஏதாவது கெஸ் பண்றீங்களா யாராவது? தெரியலையா? தெரியும் தெரியாது அந்த மாதிரி கூட சொல்லலாம். சரியா? ஓகே. சோ இன்னைக்கு இதை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மார்க் கூட அது. சரியா? ஹெச்ன்னு இருக்கும். 51A சப் கிளாஸ் வந்து இந்த ஹெச், ஸ்மால் ஹெச். சரியா? ஸ்மால் ஹெச். சோ சோ இதுலதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அறிவியல் மனப்பான்மையோட நடந்துக்கணும். சோ அதுக்கான விஷயங்கள்ல நம்ம வந்து ஈடுபடணும் அப்படிங்கறத அடிப்படை கடமையிலே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. சரியா? சோ இதுதான் அந்த முதல் டாபிக்ல சொல்லியிருக்காங்க. தமிழ்லயும் அதே தான் கொடுத்திருப்போம். சோ அறிவியல் உணர்வு மற்றும் அறிவியல் அறிவு. சரியா? பகுத்து அறிதல். சரிங்களா? அடுத்து இந்த ராட் லேர்னிங் வெர்சஸ் கான்செப்சுவல் லேர்னிங், இதெல்லாம் எல்லாருமே பண்ணிருப்போம் ஸ்கூல்ல இருந்து. பொருள் உணராமல் கற்றலும் கருத்து உணர்ந்து கற்றலும் அப்படின்னு. ஒண்ணும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் என்ன தெரியும், ஆல்பாபெட்ஸ், ஏபிசிடி. தூக்கத்தை எழுந்துக்கிட்டாலும் கோமால இருந்தா கூட ஏபிசிடி சொல்லுவோம், ஆனா ஒன்னா சொல்லுவோம். ரைட்டுங்களா? ஏன்னா ஒண்ணு தாய்மொழி, இன்னொன்னு வந்துட்டு நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான மொழின்னு அதையும் கத்துக்கிட்டோம் சின்ன வயசுல. அதனால அது எப்போதுமே மனசுல இருக்கும். டேபிள்ஸ், வாய்ப்பாடு படிச்சிருப்போம். அது எல்லாமே எல்லாருக்கும் எல்லா நேரத்துலயும் ஞாபகம் இருக்கும். அதெல்லாம் நீங்க கான்செப்ட் பார்த்து கத்துருக்க மாட்டீங்க. இது திரும்பி 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 சொல்லி சொல்லி மனன முறைன்னு சொல்லுவாங்க இல்லையா? திரும்பி திரும்பி சொல்லி 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 எல்லாரும் என்ன பண்ணிருப்போம், தலையில குட்டி படிச்சிருப்போம், போறப்ப படிச்சிருப்போம், இப்படி போறப்ப படிச்சிருப்போம். டீச்சர் ஒரு 1000 தடவை சொல்லி தந்திருப்பாங்க, நம்ம ஒரு தடவை ஒரு 10,000 தடவை சொல்லிருப்போங்கிற மாதிரி சொல்லி 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 நம்மளுக்கு ஞாபகம் வருது.
அதுக்கு பேர் தான் ராட் லேர்னிங் சொல்லுவாங்க. எதுவுமே என்ன ஏதுலாம் இல்லாம அப்படியே படிக்கிறது. இத பார்த்தோன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் ஞாபகம் வருதா? நம்பளோட கல்வி முறையில இந்த மாரி வந்து ஒரு முறை இருந்துச்சு. எப்போ இந்த மாரி வந்து இன்னுமே அது இருக்கு சொல்லப்போனா. எப்போ வந்துட்டு எதுவுமே புரிஞ்சுக்காம, எதுவும் பண்ணாம சொல்றத அப்படியே திருப்பி சொல்லி அப்படியே படிக்கிற முறை வந்து எந்த காலத்துல இருந்துச்சுன்னு தெரியுமா ஹிஸ்டரியில? ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? நம்ம ஹிஸ்டரியில வந்து காலங்கள்லாம் சொல்றோம்ல. அந்த மாரி இது யாருடைய பீரியட்? எந்த டைம்ல வந்து இந்த மாரி முறை வந்து இருந்தது? ஞாபகப்படுத்தி பாருங்க யாராச்சும் தெரியுமா? கெஸ் ஏதாவது கெஸ்? டக்கு டக்குன்னு சொல்லுங்க. நம்ப போயிரலாம். புரியுதா நான் சொல்றது அட்லீஸ்ட்? என்ன கேட்க வரேன்னு புரியுதா? இல்லையா? அதுக்காச்சும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. கே ஆ. கேக்குறது புரியுதுங்க. ஓகே. புரியுது. ஆனா தெரியலையா? ஓகே. வேத காலம் ஞாபகம் இருக்கா? வேத காலத்துல எப்படி இருந்தது கற்றல் அப்படிங்கிறது? என்ன முறையில கல்வி அப்படின்றது இருந்துச்சு? நான் இது என்னோட பழைய எக்கனாமி கிளாஸ் இதெல்லாம் குருகுலமா மேம்? குருகுலம் சூப்பர். சோ என்ன என்ன மீனிங் மேம் அப்படின்னா? சோ குருகுலம்ல என்ன பண்ணுவாங்க? யாராவது கூட சொல்லுங்க. அவங்க தான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. குருகுல குரு கல்வி முறையில என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. ம். சீடர்கள வந்து கத்துப்பாங்க அவங்க கிட்ட. ம். சும்மா கத்துப்பாங்களா? இல்ல அவங்க வந்துட்டு என்ன பண்ணணும்? சும்மாலாம் கிடையாது. அவங்க வந்து அங்கேயே உங்களுக்கு போய் வேலை தங்கி செஞ்சு குடுப்பாங்க. வேலை செஞ்சு குடுக்கணும். அவர் வந்து எல்லாத்துக்கும் லைன் பை லைன் இன்னைக்கு நம்ம படிக்கிறோம் இல்லையா? இப்ப நான் சொல்றேன்னா, உங்களுக்கு இந்த ஒவ்வொரு லைன் பை லைன் மீனிங் சொல்லுவேன். ஒவ்வொன்னுத்துக்கும் எக்ஸாம்பிள் சொல்லி, இல்ல நீங்க என்ன திரும்பி கேள்வி கேட்கலாம். ஏன் இது இப்படி இருக்கு மேம்? நீங்க சொல்றது தப்பு, சரி எல்லாமே வந்து நான் சொன்னாலும் சரி, நீங்க ஸ்கூல்லயும் சரி, காலேஜ்லயும் சரி சொல்லலாம். ஆனா அந்த குருகுல கல்விலாம் அப்படிலாம் இருக்காது. அவர் என்ன சொல்லிக் குடுக்குறாரோ, அத திருப்பி நீங்க சொல்லணும். எதிர்த்து பெருசா கேள்வி எல்லாம் கேட்க முடியாது. கான்செப்ட் அந்த மாரிலாம் சொல்லி தர மாட்டாங்க. சொல்லுவாங்க. அத அப்படியே அப்படியே படிச்சு மனப்பாடம் பண்ணணும். அதுதான் மனன முறை அப்படிங்கிறது. இத நம்ம ஸ்கூல்லயும் நெறைய பண்ணியிருப்போம். வராத சப்ஜெக்ட் என்ன பண்ணுவோம்? ஐயோ! மனப்பாடமாச்சும் பண்ணி இத முடிச்சுருவோம்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு பேரு தான் ராட் லேர்னிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. பொருள் உணராமல் கற்றல். தமிழ்ல பார்த்தாலே சூப்பரா புரியுது இல்லையா? சோ, அப்ப ஏன் நான் இவ்வளவு நேரம் அத கான்செப்ட்டா சொல்றேன்னா, உங்களுக்கு இத வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ்லயும் கேட்டிருக்காங்க. நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்ல கேட்டுருவாங்க. இந்த முறை இப்படி குடுத்துட்டு, இது என்ன முறையில வருது? இல்லைன்னா இந்த முறைக்கு இது என்ன எக்ஸாம்பிள் அப்படின்ற மாரி கேட்டுருவாங்க. இதே கான்செப்சுவல் லேர்னிங்னா, இப்ப நம்ம படிக்கிறோம் இல்லையா? அந்த சமச்சீர் கல்வி. நம்ம படிச்சத விட இப்ப சமச்சீர் கல்வி படிக்கிறதா இருக்கட்டும், நம்ப இந்த என்னோட கிளாஸ்ல நான் மேக்ஸிமம் கான்செப்சுவல் லேர்னிங்கா எடுத்துட்டு போறதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன். சோ ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னாக்கா, ஆனா நான் ஆன்லைன்ல குடுக்கறதுனால என்னால எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சு காட்ட முடியாது. ஆனா நீங்க ஸ்கூல்ஸ்ல எல்லாம் போனா என்ன ஆகுது? ஒரு விஷயம் இருக்குன்னா, அத டைரக்ட்டா உங்களுக்கு லேப்ல கொண்டு போயோ, இல்லன்னா அத எடுத்துட்டு வருவாங்க டீச்சர் வந்து. எடுத்துட்டு வந்து உங்களுக்கு அத கிளாஸ்லயே அத எக்ஸ்பெரிமெண்டா செஞ்சு காமிப்பாங்க. இல்லாட்டி ஸ்மார்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதே மாரி வந்து உங்களுக்கு அத பத்தின வீடியோஸ் போடுவாங்க. சோ இந்த மாரி எல்லாம் வந்து அந்த கான்செப்ட்ட புரிஞ்சுகிட்டு சரிங்களா? என்ன கருத்து சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுகிட்டு படிக்கிறது தான் கருத்து உணர்ந்து கற்றல்ன்னு சொல்லக்கூடிய கான்செப்சுவல் லேர்னிங். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு இல்ல எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும் சரி, குழந்தைங்களுக்குமே சரி, இதுதான் ரொம்ப முக்கியமான லேர்னிங். இத நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க, எந்த வயசுல படிச்சாலும் அந்த விஷயம் என்னைக்குமே மறக்காது. ஆனா நீங்க இந்த ராட் லேர்னிங் பண்ணீங்கன்னா, இது வந்து பெருசாலாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்க அத ரிவைஸ் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, கண்டிப்பா அது வந்து மறந்து போயிடும். சரியா? சோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் இங்க வந்து குடுத்துருக்காங்க உங்களோட டாபிக்ல. அ முதல் விஷயமா இத குடுத்துருக்காங்க. சரியா? சோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதுல கான்செப்ட்ட ரொம்ப புரிஞ்சுக்கணும். சரியா? சோ இதுதான் நம்ம சிலபஸ்ல உள்ளது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்டின்னாக்க, ஒரு லேசர், மின்னணு தொடர்பியல், அடிப்படை பயன்பாடுகள் இது வரைக்குமே பிசிக்ஸ் தான். சரிங்களா? சோ இங்க ஆரம்பிச்சு இது வரைக்குமே பிசிக்ஸ் தான். இதுதான் இருக்கறதுலயே அதிகமா இருக்கும். அதுவுமே அதிகத்த வந்து இவங்க சும்மா சுருக்கி குடுத்துருக்காங்க. இதுக்குள்ள போனீங்கன்னா பெருசா இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் மீதி இதுலேருந்து ஒரு என்ன சொல்றது? உயிரியலுக்கு முன்னாடி பூச்சிக்கொல்லி இந்த இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ப கெமிஸ்ட்ரி ரொம்ப சின்ன டாபிக் தான். சரியா? ஆனா அதுலேருந்து நெறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா, பயாலஜி சம்மந்தமா வந்துரும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, 4 விதமா இருப்பாங்க. இத நான் சொல்ல மறந்துட்டேன். சுற்றுப்புற சூழல்னு சொல்லக்கூடிய என்விரான்மென்ட் சரிங்களா? என்விரான்மென்ட் அண்ட் எக்காலஜி ரொம்ப ரொம்ப முக்கியமா இதெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, யுபிஎஸ்சில ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு டாபிக். அதுவும் நம்ம படிக்கணும். நம்ம சுற்றுப்புறம் எப்படி இருக்கு? அதுல இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் என்ன? அத எப்படி சரியா வச்சுக்கணும்? இந்த மாரி எல்லா விஷயமும் படிக்கணுங்கிறதுக்காக அதையும் குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 4 டாபிக்கா உங்களுக்கு வந்து இதுக்குள்ள இருக்கு. நம்ம எடுக்க போறது
மேஜர் டாபிக்ஸ் தான் வந்து கவர் பண்ணப்படும். இதுதான் நம்ம சிலபஸ். சரியா? ஏன் சிலபஸ் சொல்றோம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஒரு எக்ஸாம்க்கு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த சிலபஸ் தான். சரிங்களா? சோ அடுத்து வந்து இதுக்கு எங்க போய் படிக்க போறோங்கிற விஷயத்த தெரிஞ்சுப்பீங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்கேன்? பிஒய்க்யூன்னு சொல்லக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். சரிங்களா? சோ எங்கெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, என்ன கான்செப்ட்ல கேட்கறாங்க, நம்ம படிக்கிறது சரியாங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியமானதா இருக்கும். சரியா? சோ இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? எதுவும் கேட்கணுமா? இல்லைன்னா நம்ம அடுத்த டாபிக் உள்ள போயிடலாம். சரிங்களா? நோ டவுட்ஸ் மேம். ஓகே, தேங்க்யூ. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பிசிக்ஸ். பிசிக்ஸ்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஃபுல்லா ஃபார்முலாஸ், ஃபுல்லா லா, அந்த மாதிரி தான் ஞாபகம் வரும். ஆனா நம்மளுடைய எல்லா சப்ஜெக்ட்டுக்கும், மேத்ஸ்க்கு, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னாக்க நம்ம நம்ம செய்யக்கூடிய வேலைகளுக்கு, மெஷின்ஸ் இது கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இயற்பியல் தான். அதனாலதான் பாத்தீங்கன்னா சயின்ஸ்லயும் இதை ஃபர்ஸ்ட் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இதுதான் உங்களுக்கு சொல்லியும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா தான் கெமிஸ்ட்ரி போவாங்க, அப்புறம் பயாலஜி எல்லாம் போவாங்க. சரியா? அவ்வளவு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் வந்து இந்த பிசிக்ஸ் சொல்லக்கூடிய இயற்பியல். சரியா? சோ அந்த வேர்ட் பத்தி நம்ம படிச்சிடலாம். சோ வேர்ட் பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க இங்கிலீஷ் அப்படிங்கிற வேர்டே வந்து பாத்தீங்கன்னா பல மொழிகளுடைய கலவை தான். அதுக்குன்னு டைரக்டா எதுவுமே இருக்காது. அதுல முக்கியமான வேர்டு வந்து பாத்தீங்கன்னா சில மொழிகள் பாத்தீங்கன்னா இந்த லத்தீன், அதுக்கப்புறம் கிரீக். சரிங்களா? லத்தீன் மொழி, கிரீக் மொழி, இதுல இதெல்லாம் நிறைய எடுத்திருப்பாங்க. ஏன் இதெல்லாம் நான் கொடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்டா டிஎன்பிசில இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி ரூட், இதுக்கு பேர் வந்து ஆர்ஜின் பாங்க. எங்கேருந்து அது வந்து உருவாக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் நிறைய கேக்குறாங்க. எல்லா எக்ஸாம்லயுமே கேட்டிருக்காங்க. அதனாலதான் நம்ம இதையும் சேர்த்து படிக்கிறோம். சரியா? இந்த மாதிரி பாக்ஸா உங்களுக்கு ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க. சோ இன்னும் ஒரு விஷயம் இதுல சொல்ல இல்லையா, சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து படிக்கணும் அப்படிங்கறது பாக்கணும் நீங்க. சோ ஸ்கூல் புக்கை படிச்சாலே போதுமான அளவு. இந்த சயின்ஸ் நான் அங்கேருந்து தான் உங்களுக்கும் கொண்டு வந்திருக்கேன். மத்த சப்ஜெக்ட் எல்லாம் கூட நீங்க வெளியில இருந்து புக் எல்லாம் படிங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனா இங்க வந்து ஸ்கூல் புக்கை படிச்சாலே நம்மளுக்கு அதுக்கே டைம் இருக்காது. நிறைய வந்து இருக்கு. கண்டிப்பா 6ல இருந்து 12 வரைக்கும் படிக்கிற மாதிரி தாங்க இருக்கும். சரியா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11th 12th எல்லாம் நிறைய இருக்கும். பட் வந்து இந்த கான்செப்ட் எல்லாம் கொஞ்சம் விரிவா நீங்க படிக்கணும் டீடைல்டானா 11th 12th தான் கொஞ்சம் நிறைய இருக்கும். அதுவும் பயாலஜி எல்லாம் பாத்தீங்கன்னா 11th 12th தான் ரொம்ப நிறைய கொடுத்துருப்பாங்க. சோ கண்டிப்பா சயின்ஸ் வந்து 6ல இருந்து 12 வரைக்கும் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அங்கங்க கொஞ்சம் இருக்கும். இல்லைன்னா நம்ம ஹைடெக்கோட புக் நீங்க வச்சிருக்கீங்க, நம்மளோட கம்பைலேஷன் புக் இருந்ததுன்னா அதுல எல்லாத்தையும் சேர்த்தே முடிஞ்ச அளவு கொடுத்துருப்பாங்க. சோ நீங்க அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? உங்களோட விருப்பம் தான். ஆனா புக் இல்லாம இந்த சப்ஜெக்ட படிக்க முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா இது டைரக்டாவே வந்து உங்களுக்கு புக்ல இருந்தே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டைரக்டா கேட்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய வந்து பயன்பாடுகளா கேட்பாங்க, யூஸ் அப்ளிகேஷன்ஸா கேட்பாங்க. சரியா? ஒரு விதி படிக்கிறீங்கன்னா அந்த விதியை மட்டும் படிக்க கூடாது, அதுல என்ன கான்செப்ட்னு புரிஞ்சுட்டு அது எங்க யூஸ் ஆகுது அப்படின்னு படிக்கிறதா ரொம்ப முக்கியம். அததான் கேள்வியாவும் கேட்கறாங்க. சரிங்களா? சோ அப்போ புக்ஸும் சொல்லிட்டேன், சிலபஸ் காமிச்சிட்டேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மட்டும் தான் காட்டல. இந்த கிளாஸஸ் ரொம்ப சின்ன கிளாஸ், நிறைய விஷயம் இருக்கிறதுனால நான் பாக்குறேன், டைம் கிடைச்சா கண்டிப்பா காட்டுறேன். இல்லைன்னா நம்மளோட ஹைடெக் ஆப்லயே நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் அதுல ஆட் பண்ணிருக்காங்க. இல்லைன்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லயே போனீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்குது, நீங்க எடுத்து பாத்துக்கலாம். சரியா? சோ இப்பதான் 5 மார்க்னு மாத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி சயின்ஸ் வந்து குரூப் 1 எல்லாம் பாத்தீங்கன்னா 10 15 கொஸ்டின் வரைக்கும் கூட கேட்டிருக்காங்க. நிறைய கொஸ்டின் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? சோ ஓகே, இங்க வந்துடலாம். சோ சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் லாட்டின்ற மொழி, லத்தீன் மொழியில இருந்து எடுத்திருக்காங்களாம். அந்த அங்க வந்து சயின்சியா அப்படின்னு இருக்குதாமா. அதோட மீனிங் என்னன்னா டு நோ, அப்படின்னா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் தமிழ்ல அறிவியல் அப்படின்ற பேர்ல வச்சிருக்காங்க, நோயிங் த ட்ரூத் அப்படின்னு. உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை படிக்கிறோம் இல்லையா? கரெக்ட் தானே? சோ சயின்ஸுங்கிறது அதுதான் முக்கியமான அதோட வேலையே. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேர் எடுத்திருக்கதா சொல்றாங்க. லாட்டின்ல இருந்து எடுத்திருக்காங்க. அதோட மீனிங் என்ன? டு நோ அப்படின்னா அறிந்து கொள்ளுதல். தமிழ்ல நீங்க அறிந்து கொள்ளுதல் அப்படி கூட எடுத்துக்கலாம். அதனாலதான் அறிவியல் அப்படின்னு வச்சிருக்காங்க. சரியா? அதே மாதிரி பிசிக்ஸ் சொன்னோம் இல்லையா? அந்த பிசிக்ஸ் அப்படிங்கிறது யார் சொல்றாருன்னா அரிஸ்டாட்டில். நீங்க அவரை கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய இதுல வரக்கூடிய முக்கியமான அறிஞர். கிட்டத்தட்ட வந்து 350 பிசில வாழ்ந்த ஒரு அறிஞர் இவரு. அவர் தான் இது வந்து பிசிக்ஸ் அப்படின்ற வார்த்தையே சொல்லியிருக்காரு. இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பாருங்க, கிரீக்ல இருந்து வந்திருக்கு. சரிங்களா? கிரேக்க மொழி இருக்கு இல்லையா, அங்கேருந்து வந்திருக்கு. ஃபியூசிஸ் அப்படின்னா என்னன்னாக்க நேச்சர் அப்படின்னு அர்த்தமா, இயர்னு அர்த்தமா. புரியுதா உங்களுக்கு? ஏன் தமிழ் படுத்திருக்காங்க இப்படி அழகான? இயர் அப்படிங்கறதுனால தான் இயற்பியல் அப்படின்னு வச்சிருக்காங்க. இயற்கை அது சம்பந்தமா படிக்கிறதுனால தான் இயற்பியல் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஏன்னா மெயினா வந்துட்டு இது ஒரு நேச்சர் அண்ட் அந்த இயற்கை
இயற்கை சம்பந்தமான ஏன் நடக்குது என்ன ஏதுன்னு படிக்கிறதுனால எல்லாத்துக்கும் பேஸுங்கிறது இந்த பிசிக்ஸ் தான் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்கள்ட்ட இப்பதான் சொன்னேன் இல்லையா, மேல கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் இங்க கொடுத்துருக்கேன். 51A ஹெச்ல அறிவியல் மனப்பான்மையும் மனித நேயத்தையும் சீர்திருத்தத்தையும் ஆய்வு மனப்பான்மையும் போற்றி வளர்ப்பது ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமையாகும். குடிமக்களுடைய கடமை அப்படின்னு எதுல சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படை கடமைகள் பிரிவு 4லயே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்மளுக்கு இதை படிக்க வேண்டியது நம்மளுடைய கட்டாய கடமை, சயின்ஸ் படிக்க வேண்டியது. சரியா? ஓகே. சோ அடுத்து நம்மளோட டாபிக்ல இருக்கக்கூடிய இந்த நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் இதெல்லாம் வந்து டாபிக்ஸா கொடுத்திருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜியாகிரபில படிப்போம். சரியா? இருந்தாலும் நான் ஜியாகிரபி கிளாஸ் எடுத்திருந்தேன்னா மேக்சிமம் இதை ஒரு 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 கோ த்ரூ பண்ணிட்டு தான் போயிருந்திருப்பேன். ஏன்னா அங்கேயும் தேவை இங்கேயும் தேவை. ஆனா அந்த இந்த இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரண்டம் இதெல்லாம் எப்படி உருவானுச்சு, என்ன ஏது அப்படிங்கிறதும் எங்கேருந்து தான் வருது, சயின்ஸ்ல இருந்தா அதுக்கு வந்து விடை கிடைக்குது இல்லையா? சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்கே அந்த டாபிக்கை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. சரியா? சோ யூனிவர்ஸ் அப்படிங்கிறதுக்கு பேர் என்ன, பேரண்டம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். பார்த்திருப்பீங்க இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து கொடுத்திருப்பாங்க இல்லையா? ஒரு நீங்க வந்து ஒரு ஸ்கூல் புக்ல இந்த மாதிரிதான் இருக்கும். ஒரு அட்ரஸா பாத்தீங்கன்னா நீங்க எப்படி நிக்கிறீங்க அப்படின்னாக்க படத்துல எல்லாம் அப்படி ஜூம் அவுட் பண்ணி பண்ணி ஒரு ஷாட் எடுத்திருப்பாங்க இல்லையா? அப்படியே வெளில போய் ஸ்பேஸ்க்கு போகும்ல, அந்த மாதிரிதான் நீங்க உங்க தெருவுல உங்க வீட்டுல நிக்கிறீங்க, வீட்டுல இருந்து வெளில வந்தா தெருவுல இருப்பீங்க இல்லையா, ஸ்ட்ரீட். அங்கேருந்து வெளில வந்தா உங்களுடைய ஊரு, இல்ல அது சிட்டியா இருக்கலாம், கிராமமா இருக்கலாம், டவுனா இருக்கலாம். அதை விட வெளில வந்தா என்ன அட்ரஸ்ல என்ன வரும், டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லுவோம், மாவட்டம். அப்புறம் ஸ்டேட், கண்ட்ரில இருந்து வெளில வந்தீங்கன்னா எர்த், பூமி. சரிங்களா? புவியில இருந்து வெளில வந்தீங்கன்னா நம்மளுடைய சோலார் சிஸ்டம் சொல்லக்கூடிய சூரிய குடும்பம். அதுல இருந்து வெளில போனீங்கன்னா நம்மளுடைய கேலக்சி. சரிங்களா? நம்மளோட கேலக்சியோட பேர் என்ன, இந்த சோலார் சிஸ்டம், நம்மளோட சோலார் சிஸ்டம் இருக்கக்கூடிய கேலக்சியோட பேர் என்ன தெரியுமா? மில்கி வே கேலக்சி. மில்கி வே. சூப்பர். சோ அந்த மில்கி வே கேலக்சி இங்க இருக்கு. அது மாதிரி நிறைய கேலக்சி நம்மளுக்கு இருக்கு. சோ அதுல இருந்து வெளில போனீங்கன்னா இருக்கிறதுக்கு பேரு தான் வந்து யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேலக்சிங்கிறதுக்கு பேரு அண்டம்னு வைக்கிறாங்க. அதை விட பெருசு அப்படிங்கறனால பேரண்டம்னு நம்ம வந்து தமிழ்ல அதை சொல்றோம். சரியா? சோ இந்த புரிதல் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். அப்ப இதெல்லாம் பத்தி படிக்கிறதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா காஸ்மாலஜி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா காஸ்மோஸ் அப்படிங்கிறது கிரீக்ல வந்து என்னன்னு மீனிங்கா உங்களுக்கு வந்து அங்கேருந்து இதை எடுத்துருக்காங்க. இந்த யூனிவர்ஸை பத்தி படிக்கிறதுனால இதுக்கு பேரு காஸ்மாலஜி. இந்த மாதிரி படிப்புகளும் உங்களுக்கு வந்து டைப்ஸ் வந்து நிறைய கேள்விகளும் கேட்கறாங்க. சரியா? இந்த படத்துல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப மேம் சொன்னாங்க இல்லையா, மில்கி வே கேலக்சி. அதுதான் இது. நம்மளுடைய இந்த கேலக்சியை வெளியில போய் நம்ம வேற ஏதாவது ஒரு அண்டத்துல இருந்து எடுத்து பாக்குறோம்னா இந்த மாதிரிதான் வந்து படம் இருக்கும் அப்படின்னு சொல்றதே ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றாங்க. சரியா? பால்வெளி திரளாண்டம் நம்ம தமிழ்ல சொல்லுவோம். சரியா? மில்க் அப்படிங்கறதுனால பால்வெளி திரளாண்டம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சோ இதுக்குள்ளதான் சூரிய குடும்பம் அப்படிங்கிறது இருக்கு. சரியா? அந்த சூரிய குடும்பத்துக்குள்ள யாரெல்லாம் இருக்கா அப்படின்றத பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மெயினா சோலார், நம்ம சன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சன்ங்கிற வார்த்தை என்னன்னாக்கா சூரிய கடவுளை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தை எங்க வந்துச்சுன்னா லத்தீன் மொழி. சரிங்களா? லாட்டின்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட வந்து 4.5 பில்லியன் இயர்ஸ் வந்து முன்னாடி இது வந்து உருவாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எது நம்மளுடைய சூரியன் அப்படிங்கிறது 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி உருவாகி இருக்கலாம்னு சொல்றாங்க. 2 கேஸ்னால ஆனது. ஒண்ணு வந்து ஹைட்ரஜன், இன்னொன்னு வந்து ஹீலியம். இந்த சன்னுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த 2 கேஸ் தான் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. சரியா? டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்டா கிட்டத்தட்ட 6000 டிகிரி செல்சியஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாத்துக்கோங்க அப்பனா எவ்வளவு இருக்கும்னு. ஒரு தண்ணி கொதிக்கிறதுனா எவ்வளவு சொல்லுவோம், கொதிநிலை பாய்லிங் டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ் சொல்லுவோமா, அதோட அப்படியே பாத்துக்கோங்க 6000 எங்க இருக்கு அப்படிங்கறது. சரியா? அந்த சூரிய ஒளி இருக்குல்ல, இந்த சூரிய ஒளி வந்து நேரா இங்கேருந்து பட்டு நம்மளோட பூமிக்கு வந்து சேர்றதுக்கு எவ்வளவு எடுக்குதான் டைம், அப்ராக்சிமேட்டா 8.3 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா கேல்குலேட் எல்லாம் பண்றதுல கொஞ்சம் அப்ராக்சிமேட்டா சொல்லுவாங்க. சரியா? சோ அப்ப அதுல உள்ள இந்த சூரிய குடும்பத்துல உள்ள கோள்கள் நான் தமிழ்லயும் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ்லயும் கொடுத்துட்டேன். சரியா? சோ இந்த மாதிரிதான் வந்து அந்த கோள்கள் இருக்கு. இதுதான் நம்ம சோலார் சிஸ்டம் சொல்றோம். சூரியன் இருக்கு, அதை சுத்தி இந்த மாதிரி கோள்கள் அந்த பிளானட்ஸ் எல்லாம் நவந்து வருது. சோ தமிழ்ல பொறுத்த வரைக்கும் புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். சரியா? இதுல ஒரு கோளை நம்ம படிக்கிறப்போ இன்னொரு கோள் இருந்திருக்கும். அது பேர் வந்து ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லையா? சோ அது என்னாச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாங்க, இத வந்து அதுக்கு அந்த கோள்களுக்கான தன்மை வந்து இதுல இல்ல அப்படிங்கறத கண்டுபிடிச்சு இத
டிராஃப்ட் பிளானட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். குறுங்கோளா மாத்திட்டாங்க. சாதாரணமா இது கோள் இல்ல. இதுக்கு முன்னாடி 9 கோள்கள்னு படிச்சிருப்போம். இப்ப 8 கோள் தான் நம்மளுக்கு இருக்கு. 8 பிளானட்ஸ் தான் இருக்கு. அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் நெறைய பேர் இது கூட வந்து தெரியாம இருக்கிறாங்க. நேத்துக்கு ரேடியோல ஒரு காம்படிஷன் இத பத்தி பேசுறப்போ நெறைய பேர் வந்து இத சொல்றாங்க. அப்பதான் வந்து அவங்களுக்கே தெரியுது. ஏன்னா அவங்கலாம் பழைய ஆளுங்க. படிச்சுட்டு அப்டேட் ஆகாம இருக்கிறாங்க. சோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். சரியா? சோ அப்ப அதுக்காக தான் நம்மளும் படிக்கிறது. இந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் படிக்கிறதுல ஒரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து எப்போதுமே அப்டேட்டடா இருப்போம். எல்லாத்தையும் வந்து டே டு டே என்ன நடக்குது, என்ன ஏதுன்னு தெரிஞ்சு வச்சிருப்போம். அத நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கும் கடத்த முடியும். சரிங்களா? 2 விதமா இது வந்து யூஸ் ஆகும். சோ, இத வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது ஸ்கூல் புக்ல சும்மா ஒரு நிமோனிக்ஸ் மாரி குடுத்திருந்தாங்க. புது வெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம், சண்டை, யுத்தம் நெருங்காது அப்படின்ட்டு. இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே அந்த பிளானட்டோட பேரு. சரிங்களா? தமிழ்ல. இங்கிலீஷ்ல பொறுத்தவரைக்கும் மை வெரி எஜுகேட்டட் மதர் ஜஸ்ட் ஷோட் அஸ் நெப்டியூன் அப்படின்னு குடுத்திருக்காங்க. சரியா? சோ எம் ஃபார் மெர்க்குரி, வி ஃபார் வீனஸ், இ ஃபார் எர்த், எம் ஃபார் மார்ஸ், அடுத்து வந்துட்டு ஜே ஃபார் ஜூபிட்டர், எஸ் ஃபார் வந்து சாட்டர்ன், யூ ஃபார் யுரேனஸ், என் ஃபார் நெப்டியூன். சரிங்களா? ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்து முன்னாடி நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்போ வேணாலும் கேட்கலாம் அப்படிங்கறனால இதை வச்சிருக்கிறோம். ஸோ ரொம்ப பக்கத்துல உள்ள பிளானட் கோள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன். நம்மளுக்கே தெரியும் மர்க்குரி இல்லையா? ஸோ அப்படியே பார்த்தாலே தெரியுது அடுத்து இருக்கும். அதே மாதிரி ரொம்ப வந்து ஹாட் ஆனது அப்படின்னது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த வெள்ளி. சரிங்களா? வீனஸ் அப்படிங்கறதா ரொம்ப ஹாட் ஆனது. அடுத்து உயிர் கோளம் அப்படிம்பாங்க. எங்க வந்து அதிகமா உயிர்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றது. சரிங்களா? லிவிங் பிளானட் அப்படின்னு சொல்லலாம். ப்ளூ பிளானட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா பூமியை வெளியில இருந்து இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எப்படி தெரியுமா? அப்படியே ஒரு மாதிரி ப்ளூ கலர். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறதுல கிட்டத்தட்ட 3ல ஒரு பங்கு என்னதான், சாரி 3 பங்கு நம்ம கிட்ட என்ன இருக்கும்? தண்ணி தான் இருக்கும். ஒரு பங்கு தான் நம்ம கிட்ட வந்து லேண்ட் இருக்கும் இல்லையா? சோ அதனால ப்ளூ கலர்ல தெரியும். அதே மாதிரி செந்நிற ரெட் கலர்ல எது தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிறாங்க. செவ்வாய்னா மார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து இப்போ சேட்டலைட்லாம் அமைச்சிருக்கிறோம். சரியா? சோ யாருக்காவது ஞாபகம் இருக்கா இதெல்லாம்? சோ செவ்வாய்க்கு அமிச்ச, மார்ஸ்க்கு அமிச்ச சேட்டலைட் பேர் என்ன? அதுக்கப்புறம் வந்து வேற சன்னுக்கு அமிச்ச சேட்டலைட்டோட பேர் என்ன? இதெல்லாம் வந்து நம்ம இந்தியால இருந்து அமைச்சிருக்கோம். என்னென்னு தெரியுமா? கரண்ட் அஃபேர் அதுதான். சோ அப்ப கரண்ட் அஃபேரோட சேர்ந்து படிக்கிறப்போ அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். யாரை ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப பெருசு பிக் பிளானட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜூபிட்டர், வியாழன் அப்படிங்கிறது. பார்க்கவே இந்த படத்திலே பாத்தீங்கன்னா பெருசா தெரியும். அடுத்து பாத்தீங்கன்னா வளையங்கள் கொண்ட கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிங்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சாட்டர்ன். சாட்டர்னை சுத்தி எப்போதுமே ரிங்ஸ் இருந்துட்டே இருக்கும் அப்படிம்பாங்க. உருளும் கோள். சரிங்களா? சோ வந்து அதை பார்த்தாக்க எப்படி இருக்குமா? அப்படியே உருண்டுகிட்டே இருக்கிற மாதிரி, ரோல் ஆயிட்டே இருக்க மாதிரி இருக்குமா? சோ அது வந்து யுரேனஸ் அப்படிங்கிறாங்க. குளிர்ந்த கோள். அப்ப நீங்க என்ன குளிர்ந்தனா என்ன மீனிங்? இந்த சன்லைட் இப்படி டிராவல் ஆகி வருது இல்ல, இது எதுவுமே பக்கத்துல இல்ல. அப்படியே ரொம்ப தூரத்துல ஒன்ன விட்டு பல மில்லியன் பில்லியன் இயர்ஸ் வந்து தள்ளி இருக்கு இல்லையா? அப்ப இந்த சன்லைட் எவ்வளவு தூரம் வந்து போக முடியுமோ அவ்வளவு தூரம் போகும். சோ அப்ப இருக்கிறதுலயே லாஸ்டா உள்ளது இதுதான். இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சன்லைட்டுங்கிறதே ரொம்ப 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 ரேரு. சோ அதனால பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப கோல்டஸ்ட். அப்ப இங்கெல்லாம் போய் நம்ம இருக்க முடியுமான்னு கேட்டா எப்படி சூரியன் பக்கத்துல போக முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த சூரியன் கிட்ட போற அளவுக்கு நம்ம கிட்ட எந்த ஒரு தனிமோ எலிமெண்ட் சொல்றோம் இல்லையா? நம்ம மெட்டல்னு சொல்றோம்ல, அந்த மெட்டல் எதுவுமே இன்னும் நம்ம கண்டுபிடிக்கல. இது வரைக்கும் கண்டுபிடிச்ச எந்த மெட்டல் நீங்க கொண்டு போனாலும் அது என்ன ஆயிடும்? அப்படியே வந்து உருகி போயிடும். சரியா? அதனாலதான் நம்மளால இன்னும் அது கிட்ட போக முடியாது. சோ அப்ப அதுக்கு பக்கத்துல ஒரு லேயரான கொரோனா லேயர் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ சூரியனுடைய கொஞ்சம் தூரம் லெக்ரான்ஜி பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. அது கிட்ட வரைக்கும் நம்ம வந்து கோல் அனுப்பியிருக்கோம். அந்த சேட்டலைட் பேர் என்ன? சாரி, சேட்டலைட் அனுப்பியிருக்கோம். அது பேர் என்ன? கேட்டேனே இப்போ கேள்வி. யாருக்கும் ஞாபகம் இல்லையா? மார்ஸுக்கு அமிச்ச சேட்டலைட் பேர் என்ன? சூரியனுக்கு சன்னுக்கு அமிச்ச சேட்டலைட் பேர் என்ன? மாஸ்க்கு மங்கள்யான். மங்கள்யான். சூப்பர். சூரியனுக்கு சன் இல்லையா? எல்லாமே அதாவது பேர் தான். ஹிந்தி பேரு அந்த மாதிரிதான் நம்ம அனுப்பியிருப்போம். சரியா? எல்லாம் ஹிந்தி பேரு. சான்ஸ்கிரிட் இருக்குல்ல, சோ அதுல இருக்கும். ஓகேவா? சோ வந்துட்டு ஆதித்யா L1. சரியா? அதனாலதான் L1 வச்சிருப்போம். L1னா லெக்ரான்ஜி பாயிண்ட்னு அர்த்தம். தமிழ்லயும் லெக்ரான்ஜ் தான்.
சரியா? அது ஒரு பாயிண்ட். அது ஏன் என்னன்னுலாம் டைம் கிடைச்சா நம்ம அப்புறம் படிச்சுக்கலாம். சரியா? சோ அப்போ வந்துட்டு இது மாதிரிலாம் நீங்க படிச்சுக்கணும். அதே மாதிரி 3க்கு அனுப்புனது சந்திரயான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப லேட்டஸ்ட் எக்ஸாம்ஸ்ல கூட கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. சரியா? சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, சோ நான் இதுல பெருசா வேற ஒண்ணும் எடுக்கல. உங்களுக்கு ஸ்கூல் புக்ல போனீங்கன்னா, இது வந்து ஒரு 2, 3 கிளாஸ்ல இருக்கும். ஜஸ்ட் இந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு யூனிவர்ஸ்னா என்னன்னு தெரியணும். கேலக்ஸி நம்மளோட கேலக்ஸி பேர் என்னன்னு தெரியணும். பக்கத்துல உள்ள கேலக்ஸி, தூரமா உள்ள கேலக்ஸி, அப்புறம் வந்து இந்த இந்த கோள்களுக்கெல்லாம் துணை கோள்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நேச்சுரல் சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதெல்லாம் எவ்வளவு இருக்குன்னு கவுண்ட் குடுத்திருப்பாங்க. இதெல்லாம் எவ்வளவு நாள் சுத்தி வரும்னு குடுத்திருப்பாங்க. இப்ப பூமி உங்களுக்கு தெரியும். பூமி வந்து சூரியனை சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும்? பூமி சூரியனை சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும்? 24 hours. ஓகே. தன்னைத்தானே சுத்திக்குமா? இல்ல தன்னைத்தானே சுத்திக்கிட்டு அதுக்கு பேர் என்ன? சூரியனை சுத்தி வர்றதுக்கு பேர் என்ன? பெட்டர் இங்கிலீஷ்ல சொல்லுங்க. அங்க அது இன்னும் கரெக்டா இருக்கும். No idea, ma'am. ஓகே. ரொட்டேஷன், ரெவல்யூஷன் படிச்சது இல்லையா? சோ ரொட்டேஷன்னா தன்னைத்தானே சுத்திக்கிறது. நீங்க படிச்சிருப்பீங்க. கிளாஸ்ல எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஒரு பால் இப்படி உருண்டு வந்தா எப்படி இருக்கும்? ஒரு ஃபுட்பால் அடிச்சீங்கன்னா எப்படி வரும் அது? அதுவும் இப்படி சுத்தி உருளும். அப்படியே உருண்டு 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 ஓடி வரும் இல்லையா? அது மாதிரிதான் பூமி. அதுவும் சுத்திக்கிட்டே இருக்கு. சூரியனையும் இப்படி சுத்தி 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 வந்துட்டு இருக்கு இல்லையா? சோ அதுக்கு பேரு அத மட்டுமே அது சுத்திக்கிச்சுன்னா அதுக்கு பேர் ரொட்டேஷன். இப்படி சுத்தி வர்றதுக்கு பேர் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ அப்ப அந்த இப்படி வந்து சுத்தி வருது இதுக்கெல்லாம் வந்து டைமிங்ஸ் இருக்கும். இப்ப ஜூபிட்டர் எவ்வளவு நேரம் சுத்தி வரும் இதெல்லாம் டேபிளா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டைம் கிடைச்சா அதை படிச்சுக்கோங்க. பெருசா அதுல இருந்து கேள்வி கேட்கறதுல இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் கேட்பாங்க. அதனால நான் இதை மட்டும் தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? சோ அடுத்த டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட்லயும் நீங்க வந்துட்டு இதோட பேஸ்லாம் நிறைய இடத்துல நீங்க படிப்பீங்க. சரியா? சோ அளவீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அங்கேயும் அளவியல் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? மெஷர்மெண்ட்ஸ்னு. சோ அதுக்கு பேஸ் இங்க என்ன எடுப்போம். சரியா? சோ அளக்குறதுனா உங்களுக்கு புரியும். சோ ஒரு விஷயத்த ஒரு 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 இடத்த வந்து அளக்குறதோ இல்ல ஒரு பொருளை அளக்குறதோ எப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் மெஷர்மெண்ட்னு சொல்லுவோம். அது வந்து என்ன மாதிரி பொருளுங்கிறத பொறுத்து அந்த மெஷர்மெண்ட் வந்து மாறும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு வேணாம். நீங்க ட்ரெஸ் தைக்கிறதுக்கே யோசிங்களேன். நீங்க உங்களுக்கு நீங்க யாராவது ஒருத்தர் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ட்ரெஸ் அளவு இருக்கும். எனக்கு ஒரு மாதிரி ட்ரெஸ் அளவு இருக்கும். கரெக்டா? வேற ஒருத்தருக்கு வேற மாதிரி இருக்கும். ஏன் அது மாறுது? பிளவுஸ்னா ஒரே மாதிரி தானே பிளவுஸ் இருக்கணும். ஷர்ட்னா ஒரே மாதிரி தானே ஷர்ட் இருக்கணும். ஷேப் ஒரே மாதிரி தான். பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த ஃபிட்டிங்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி மாறும்? சைஸை பொறுத்து மாறுது இல்லையா? அது மாதிரி தான். அப்போ இந்த அளக்கறதே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த பணத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப நம்ம ஊர்ல வந்து ஐஎன்ஆர் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஐஎன்ஆர் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்தியன் ருப்பி அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்துட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு, என்ன சொல்றது? இப்ப வந்து சைனால பண்றீங்க அப்படின்னா, அங்க யுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. யுவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ இந்த மாதிரி இப்ப யுஎஸ் போனீங்கன்னா யுஎஸ்டி அமெரிக்கன் டாலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு மாதிரி சொல்றாங்க. அது மாதிரி இந்த அளவீடுகள்லாம் வந்து எப்படி இருந்துச்சு? சோ அப்ப அந்த டைம்ல ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி அளவீடு. இப்ப நீங்க ஐ திங்க் இது நீங்க எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு தெரியல. சென்னை இந்த மாதிரி ஏரியாஸ்ல பாத்தீங்கன்னா நிலத்தை அளக்கக்கூடிய முறைகள் வந்து ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நீங்க நான் எங்க ஊர் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க வேற மாதிரி சொல்லுவோம். குழி அப்படின்னு சொல்லுவோம். சென்ட் அப்படின்னு சொல்லுவோம். மதுரை சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா சென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல ஏக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல மா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி வந்து அளவீட்டு முறை வந்து நிறைய இருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரிதான் ஒவ்வொரு நாட்டிலயும் ஒவ்வொன்னா இருக்கும். அப்ப என்ன பண்றாங்க எல்லாரும் சேர்ந்து இப்படியே இருந்தா சரியா வராது. இதுல நிறைய பிரச்சனைகள் வருது. ஏன்னா பொருட்கள் இங்கேருந்து அங்க கொடுக்குறோம், அங்கேருந்து இங்க வாங்குறோம், எல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்டதான் இந்த எஸ்ஐ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் எஸ்ஐ சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. பன்னாட்டு அழகுமுறைன்னு ஒரு விஷயத்த கொண்டு வராங்க எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து. அப்படி கொண்டு வந்தோன்னே ஃபர்ஸ்ட் பேசிக்கான இதுதான் அடிப்படை அலகுகள்னு சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னு இதெல்லாம் சொல்றாங்க. சரியா? இதை வச்சு இதுல இருந்து சில விஷயங்கள் எடுப்பாங்க. அதை வந்து டிரைவ்டு யூனிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எடுக்கப்பட்ட அளவுகள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரியா? அப்ப இதெல்லாம் என்னென்னு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா டெம்பரேச்சர் வெப்பநிலைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு அதோடைய யூனிட்
யூனிட் என்ன சொல்றாங்க? கெல்வின் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து தொலைவு அப்படின்னு சொல்லக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க? மீட்டரால அளக்குறாங்க. சரியா? ஸ்மால் வந்து நம்ம போடுறோம். அதே வந்துட்டு மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ மின்னோட்டம்னா எலக்ட்ரிக் அந்த கரண்ட்ன்னு சொல்லக்கூடியது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆம்பியர் அப்படின்னு சொல்றாங்க. கேபிட்டல் ஏன்னு போடுவாங்க. சோ அடுத்து வந்து காலம் டைம் அப்படின்னு சொல்றது. டைம் வந்து பாத்தீங்கன்னா அழகுமுறைகள் இங்கேயும் அதேதான் இருக்கு. சரியா? சோ அதோட யூனிட்ஸ இங்க கொடுத்திருக்கிறோம். சரியா? சோ இங்கிலீஷ்ல Kelvin for temperature, meter for distance, ampere for electric current, second for time, and mole for amount of substance, and kilogram for mass, and candela for intensity of light அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? சோ நீங்க எந்த மீடியமோ அதுக்கு ஏத்த மாதிரி பாத்துக்கோங்க. இந்த சிம்பிள் ஒன்றும் மாற போறதில்ல. நீங்க எந்த மீடியம் படிச்சாலும் இதுல எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அப்ப ஆல் ஓவர் வேர்ல்டுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுதான் காமனா யூஸ் பண்ணுவாங்க. சரியா? சோ இதுல இருந்து டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் எல்லாம் அந்தந்த ஊருக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படிங்கிறாங்க. எஸ்ஐ அப்படின்னு சொல்றாங்க. பன்னாட்டு அழகு முறை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இதை நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னாக்க உங்களுக்கு கொஸ்டின்ல அவ்வளோ டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டெம்பரேச்சருடைய எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னே கேட்பாங்க. எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு கேட்பாங்க. எலக்ட்ரிக் கரண்டோட எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஏன் மேடம் அதை தனியா கேட்கறாங்கன்னா இது இல்லாம நார்மலாவும் வந்து இருக்கு. அதை கண்டுபிடிச்சவரோட பேர்ல சோ இப்போ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டா நான் சம்டைம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? சோ எஸ்ஐ யூனிட்ங்கிறது வேற, சில அதர் அலகுகளும் அதர் யூனிட்ஸும் சில இதுக்கு இருக்கதான் செய்யுது. ஓகேவா? சோ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? சோ இந்த அளவீடுகள் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா வேற என்ன முறைகள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை இருக்கு. சரியா? என்னாச்சு? சரியா? எஃபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை இருக்கு. ஓகேவா? ஃபீட்டு, பவுண்டு, செகண்ட் அப்படின்னு சொல்றது. ஸோ சிஜிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டிமீட்டர், கிராம், செகண்ட் அப்படின்னு இருக்கும். எம்கேஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீட்டர், கிலோ, செகண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதர் யூனிட்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ நீங்க யூரோப் சைட்லாம் போனீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இன்னுமே நீங்க போனீங்கன்னா பிரிட்டன்ல ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. பவுண்ட் அப்படிம்பாங்க. ஸோ யூரோப் சைட்ஸ் எல்லாம் போனீங்கன்னா யூரோன்னு யூஸ் பண்ணுவாங்க. ஃபீட்ஸ்ன்னு யூஸ் பண்ணுவாங்க. இன்ச், சென்டிமீட்டர் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் அதர் சிஸ்டம்ஸ். சும்மா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஸ்கூல் புக்ல போனீங்கன்னா இதெல்லாம் என்னென்னு தனித்தனி டேபிளாவே கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு அவ்வளோ தேவையில்லை. பேர் மட்டும் சும்மா பார்த்துக்கோங்க. நமக்கு முக்கியமான முறை என்னன்னாக்க இந்த எஸ்ஐ முறை தான். சரியா? ஸோ இப்போ இந்த அளவீடுகளை வந்து இயற்பியல் அளவுகள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. பிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இந்த அடிப்படை அளவுகள் பேஸ் யூனிட்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வழி அளவுகள் சொல்லக்கூடியது டிரைவ்டு யூனிட்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. சரியா? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், அதுக்கப்புறம் டிரைவ்டு குவான்டிட்டிஸ் பிரிக்கிறாங்க. ஸோ இதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொன்றா பிரியும். இப்போ டிரைவ்ட்லாம் பாத்தீங்கன்னா ஏரியா, பரப்பளவு பேஸ் பண்ணி ஏரியா ஆஃப் ரெகுலர் ஆப்ஜெக்ட், இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட் இந்த மாதிரிலாம் பிரிப்பாங்க. சரியா? ஒரு ஒழுங்கான வடிவம் கொண்ட பொருளுக்கு எப்படி இருக்கும் பரப்பளவு, ஒழுங்கற்ற வடிவத்துக்கு எப்படி இருக்கும், ஸோ அதுக்கு என்ன முறை, இந்த மாதிரிலாம் வந்திருக்கும். அதே மாதிரி கன அளவு அது வந்து எப்படி எல்லாம் இருக்கும், அடர்த்தி அது எப்படி இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து நீண்ட தொலைவுகளா இருக்கக்கூடிய வானவியல் அலகு. சரிங்களா? ஸோ வந்துட்டு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்பாங்க, லைட் இயர்பாங்க. இது வரைக்கும் கண்டுபிடிச்சதுலயே ரொம்ப அதிகமான அளவுன்னு பாத்தீங்கன்னா இந்த அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் லைட் இயர் தான் சொல்லுவாங்க. ரொம்ப நீளமானது அப்படின்னு சொல்லிட்டு லாங் டிஸ்டன்ஸ்க்கு. சரியா? சோ இதெல்லாம் தான் உங்களுக்கு சம்ல குடுக்குறாங்க. சோ இந்த டென்சிட்டி, வால்யூம் இதெல்லாம் தான் நீங்க என்ன பண்றீங்க அங்க ஆப்டிடியூட்ல ஒரு பொருளை கொடுத்துட்டு அதோடைய இந்த கன அளவு, கொள்ளளவு அதெல்லாம் வந்து எப்படின்னு கண்டுபிடிங்க அப்படிலாம் சொல்றாங்க. அப்ப பேஸ் இங்க இருந்தா ஆரம்பிக்குது. சரியா? ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அதை விட ரொம்ப முக்கியம் இந்த இதெல்லாம் இன்னைய வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த கிளாஸ கேட்டுட்டு இருக்க நீ கேட்க போறவங்களையும் கேட்டீங்கன்னா கூட திணறுவாங்க. நிறைய பேருக்கு வந்து இது டவுட் இருக்கும். வெளியில சொன்னா ஐயோ தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லவே மாட்டாங்க. ஆனா இதெல்லாம் ரொம்ப பேசிக். இதே நம்மளோட அப்பா அம்மா கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா அவங்க எல்லாம் படிச்சு கூட இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. அதனால இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்மளும் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம சொல்ல முடியும். சரியா? ரொம்ப ஈஸி தான் அதெல்லாம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்துக்கோங்க, ஒரு பேசிக் நாலேஜோட சொன்னீங்கனாலே போதுமானது. சரியா? டெசி அப்படின்னாக்க இது இங்கிலீஷ்ல டெசின்னு எங்கெல்லாம் வருதோ. சரியா?
டெக்கா, டெசி இந்த வார்த்தையெல்லாம் வந்துச்சு அப்படின்னாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 அப்படிங்கிற மாரி இருக்கும். சரியா? 1/10 சப் மல்டிபிளா எடுத்துக்கிட்டீங்கன்னா 1/10 சரியா? ஸோ அப்ப 10 டெசிமீட்டர் அப்படிங்கிறது 1 மீட்டர். நான் இங்க எல்லாத்தையும் 1 மீட்டரா குடுத்துட்டாங்க. நீங்க அத வேற வேற மாரி எப்படி சொல்லலாம்னு குடுத்துருக்காங்க. சரியா? சென்டி அப்படின்னு வந்துச்சுனாலே செஞ்சுரி, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது? செனிட்டரி இயர் அதெல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? தமிழ்ல இதுக்கெல்லாம் நூற்றாண்டு, சதம் அடிச்சுட்டாரு அந்த மாரிலாம் நம்ம சொல்றோம்ல. அப்ப அது வந்துட்டாலே என்ன மீனிங்? சென்டின்னு வந்துட்டாலே 100ன்னு அர்த்தம். அப்ப 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டூ 1 மீட்டர் அப்படின்னு பார்த்துக்கோங்க. மில்லி அப்படின்னாலே மில்லி கணக்குல நம்ம வந்து ஏதாவது வந்து குடிக்கிறதுலயோ அதுல எல்லாம் நம்ம சொல்லுவோம் மில்லி அப்படின்னு சொல்லிட்டு. மில்லி அப்படின்னு வந்துட்டாலே 3 வரணும். 30 அப்படிங்கிற மாதிரி. சரியா? சோ அப்ப 1000 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் அப்படின்ட்டு. நானோ அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 ஜீரோ வந்து இதுல இருக்கும். சரியா? சோ அப்ப வந்து அத 1 மீட்டர் அதுதான் வந்து நானோ மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். கிலோ அப்படின்னா 3 ஜீரோ வந்து இருக்கும். சரியா? அப்ப 1000 மீட்டர் அப்படிங்கிறது 1 கிலோமீட்டர் அப்படின்னு நீங்க எடுத்துக்க முடியும். சரியா? சோ அப்ப இந்த பேஸ் இந்த நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து பாத்துக்கோங்க. இது கேள்வியாவும் கேட்கறாங்க. நம்மளுக்கும் வந்து இது முக்கியமான இது. சரியா? இது இல்லாம இருக்கறதுலயே சின்ன சின்ன யூனிட்ஸா என்னென்ன மைனஸ்ல உங்களுக்கு தெரியும் 0க்கு அப்புறம் இந்த பக்கம் போனா பாசிட்டிவா இருக்கும் இல்லையா? 1, 2, 3ன்னு சொல்லிட்டு நம்ம அடுக்கிட்டே போவோம். அதே மாரி இங்க நெகட்டிவா போட்டு எழுதுனீங்கன்னா இங்க அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா? சோ அந்த மாரி நெகட்டிவ் வேல்யூல போறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபெர்மி அப்படின்றது இந்த ஏன் இந்த பாக்ஸ் எல்லாம் கொடுத்தேன்னா அதெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க அதனால கொடுத்துருக்கேன். ஃபெர்மி அப்படின்னா 10 to the power of -15 மீட்டர். ஆங்ஸ்ட்ராம் இப்பதான் சொன்னேன் இல்லையா? சோ 10 to the power of வந்து -10 மீட்டர். நானோ மீட்டர் அப்படின்னா 10 to the power of -9 மீட்டர் அப்படிங்கிறது. சரியா? மைக்ரான் அப்படின்னாக்கா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பேப்பர்ல எல்லாம் எழுதியிருப்பாங்க. இவ்வளோ மைக்ரான் வந்து இது வந்து உள்ள பேப்பர் அப்பதான் வந்து என்ன ஆகும் அது வந்து பயோகிரேடபிளா இருக்கும். மக்கும் குப்பையா வந்து மாறும் மக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். சோ அதுக்கு வந்து மீனிங் 10 to the power of -6. சோ இது எப்படி எழுதலாம்? 1/10⁶ எழுதலாம்னு உங்களுக்கு தெரியும். மேல வந்தா மைனஸ் ஆகும். இதெல்லாம் பேசிக் மேத்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். தெரியாதவங்க தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களால வந்து இந்த மாதிரி இதெல்லாம் படிக்கிறப்போ ஈஸியா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் அதுவே தெரிலனா முதல்ல போய் அதை கத்துட்டு வந்துருங்க. ஒன்னும் தப்பு இல்ல. இப்ப படிக்காட்டி எப்ப படிக்க போறோங்கிற மாதிரி இப்பயும் படிக்கலன்னா இதெல்லாம் கடைசி வரையும் தெரியாம போயிடும். சரியா? அடுத்து மில்லி 10 to the power of -3. சென்டி அப்படிங்கிறது 10 to the power of -2. சோ இங்க சொன்னதை இங்க வந்து மீட்டர்ஸ்ல நம்ம எழுதி காமிச்சிருக்கிறோம். சரியா? சோ அந்த அளவுகள் காமிச்சோம் இல்லையா? அதுக்கு ஒரு இது மாதிரி. சோ இதோடைய அலகுகள் மாதிரி. பரப்பு அப்படின்னு சொன்னா இதெல்லாம் மேத்ஸ்ல நீங்க கண்டிப்பா படிப்பீங்க. ஏரியா, வால்யூம்க்கெல்லாம் நிறைய ஃபார்முலா எல்லாம் படிப்பீங்க. அந்த ஃபார்முலாக்கு பேஸே அதான். பரப்புன்னு நீங்க எங்க கேட்டாலும் ஏரியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேக்குறாங்கன்னா ஏரியானாலே கண்ண மூடிட்டு என்ன சொல்லணும்? ஏதோ ஒரு 2 அளவு அந்த ஏதோ 2 அளவுல என்ன ஒண்ணு லென்த் நீளம் இருக்கணும். இன்னொன்னு என்ன வித்து அகலம் இருக்கும். அவ்வளவுதான். அது 2 நீங்க குடுத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு பரப்பு கண்டுபிடிச்சு சொல்றேன். நீங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அது என்ன மாதிரி ஷேப்பா வேணா இருக்கலாம். சரியா? சோ அப்ப இதுக்கு அலகு என்ன? மீட்டர் ஸ்கொயர். நம்ம இப்பதான் படிச்சோம். நீளத்துக்கு இந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன சொன்னோம்? மீட்டரா வரும்னு சொன்னோம். அப்ப இதுக்கு 1 மீட்டர் இதுக்கு 1 மீட்டர் 2 மீட்டருங்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். சரியா? கன அளவுனா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா 3D அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இது ஏரியா ரெண்டே ரெண்டு தான். இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே கன அளவுனா இன்னொன்னு வருது. 3 ஷேப் வந்துரும். சரியா? XYZ வந்துரும். அது வந்து வெறும் XY தான். அப்ப 3 வந்துருச்சு அப்படின்னாலே அதுக்கு பேரு கன அளவு. நீளம், அகலம், உயரம். சரியா? ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க. நீங்க ஷேப்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அப்போ மீட்டர் கியூப். வேகம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன? டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாரி ஸ்பீடு. வேகம்னா ஸ்பீட் இல்லையா? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை காலம். சரியா? D/T படிச்சிருப்பீங்க சின்ன வயசுல. இதெல்லாம் புரியாமே நம்ம நிறைய மனப்பாடம் பண்ணிருப்போம். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. S=D/Tன்னு படிச்சிருப்போம் இல்லையா? அப்புறம் இந்த பேஸ் கணக்கெல்லாம் புரியணும். T எப்ப எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா இந்த S இங்க வந்துரும். இதே D எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா இது இங்க போயிடும். அப்படிங்கிற அந்த 3 ஃபார்முலா ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மீதி 3 நீங்களே வந்து போட்டுப்பீங்க. சரியா? இதுல எந்த குழப்பமும் வரக்கூடாது. இங்க இப்ப வந்துட்டு S கண்டுபிடிக்கிறீங்க D/Tன்னு இருக்கு. இப்ப T தான் கண்டுபிடிக்க போறீங்க. அப்ப T இங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னாக்கா இது ரெண்டும் இந்த சைடு போயிடும். இங்க பெருக்கல்ல இருந்தா இங்க வகுத்தல்ல வந்துடும். இங்க வகுத்தல்ல இருந்தா இங்க பெருக்கல்ல போயிடும். அந்த பேசிக் டிஃபரன்ஸ் எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து மின்னூட்டம். எலக்ட்ரிக் கரண்ட் சொன்னோம் இல்லையா? சோ அப்ப மின்னோட்டம் இன்டு நேரம் அப்படிங்கிறது. அதுக்கு அழகு என்ன சொல்றாங்க? கூலும் அப்படின்னு சொல்றாங்க. கூலும்னா இங்கிலீஷ்ல கூலும்னு எழுதுவாங்க. அது அவரோட பேரு.
சரியா? அத கண்டுபிடிச்சவரோட பேரு. அதையே அப்படியே அவருடைய அழகா வச்சுட்டாங்க. பாத்துக்கோங்க. நெறையா அழகுமுறை வந்து அவங்கவங்க அந்த சயின்டிஸ்ட்டோட பேர்லயே வந்திருக்கும். அடர்த்தி அப்படின்னா டென்சிட்டி. நிறை இன்டூ சாரி நிறை பை கன அளவு அப்படின்னு சொல்றது. சரியா? ஸோ அப்போ வந்து மாஸ் பை வால்யூம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சரியா? ஸோ இதெல்லாம் பின்னாடி பின்னாடி படிக்க தான் போறோம். இப்ப மேல காமிச்ச மாரி கிலோமீட்டர்னா 10^3. அஸ்ட்ரானமி இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மனப்பாடம் கூட பண்ணிக்கோங்க. அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னா வேல்யூ கேட்பாங்க நம்மளுக்கு கொஸ்டின்ல. 1.496 × 10^11. நான் சொன்னேன் இல்லையா, இருக்கறதுலயே தூரமான அளவு இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. மேல நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பொருட்கள் பார்த்தோம் இல்லையா, ஒரு ஸ்டாருக்கும் இல்லாட்டி ஒரு கோளுக்கும் இடையில உள்ள தொலைவு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 1 × 1.496 × 10^11. லைட் இயர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 9.46 × 10^15 அப்படின்னு சொல்லிட்டு ஒளி ஆண்டு அப்படிங்கிறலாம். பின்னாடி நம்ம இதெல்லாம் படிச்சுக்கலாம். பார்செக் அப்படின்றது 3.08 × 10^16 அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? சோ நிறைய உங்களுக்கு இதுல டேட்டாவா தான் நிறைய கொடுத்திருப்பேன். ஏன்னா இது எல்லாமே அடிக்கடி கேட்கறதுனால சொல்ல வேண்டிய கட்டாயம் ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த 10 மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 இதுவும் வந்து நீங்க இப்போ நம்ம டிஎன்பிசியில கூட அவ்வளவா கேட்கலன்னு வச்சுக்கலாம். பட் வந்து எஸ்எஸ்சி ரயில்வேஸ் இதெல்லாம் எழுதுறீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப அவங்களாம் மனப்பாடமா சொல்லுவாங்க எல்லாருமே. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது. முன்னாடியே சொன்ன மாதிரிதான் 10^1னா டெக்கா அப்படின்னு இருக்கும். ஸோ டெக்காக்கு டிஏ அப்படின்னு போடுவாங்க. ஸோ 10^2னா ஹெக்டோ ஹெச்ன்னு போடுவாங்க. 10^3 கிலோ கே, 6னா மெகா எம், 9 அப்படின்னா கிகா ஜி. இதெல்லாம் நீங்க வந்து இப்ப மொபைல் டேட்டால எல்லாம் யூஸ் பண்ணிடுறீங்க. மெகாபைட், கிலோ பைட். இப்ப நம்ம டிஎன்பிசி எக்ஸாமுக்கு போட்டோ அப்லோட் பண்றப்ப 2 கேபி, 2 எம்பி, 200 கேபி அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. சோ அதெல்லாம் இங்க இருந்து வந்ததுதான் அந்த அளவுகள் அப்படிங்கிறது. 12 அப்படின்னா டெரா. சோ டி யூஸ் பண்றாங்க. 15னா பெட்டா, பி யூஸ் பண்றாங்க. 18னா எக்ஸா, இ யூஸ் பண்றாங்க. 21னா ஜெட்டா, 24னா யோட்டா. இதுதான் இது வரைக்கும் இப்போதைக்கு கண்டுபிடிக்கப்படுதுலயே பாசிட்டிவ்ல அதிகமான வேல்யூ. 10 போட்டு 24 0 போட்டீங்கன்னா அதுக்கு பேரு யோட்டா. சரிங்களா? ஒய் கேப்ஸ். இது அப்படியே நீங்க இந்த பக்கம் மைனஸ்ல கொண்டு வரீங்க, சப்மல்டிபிளா கொண்டு வந்தீங்கன்னா -1 அப்படின்னா டெசி. இங்க டெக்கா, இங்க டெசி அப்படின்னு இருக்கும். -2னா சென்டி, சி. இங்க எல்லாமே பாருங்க ஸ்மால் லெட்டரா இருக்கும். இந்த பக்கம் எல்லாமே கேபிட்டல் லெட்டரா இருக்கும் மேக்சிமம். சரியா? 3னாக்கா மில்லி, எம். 6னா மைக்ரோ, மியூ அப்படின்ற மாதிரி. 9 அப்படின்னாக்கா நானோ, என். 12னா பிக்கோ, பி. 15னா ஃபெம்டோ, எஃப். டோ வந்து 18னா ஏ. 21 அப்படின்னா ஜெப்டோ, ஸோ ஜி. 24 அப்படிங்கிறது யாக்டோ, ஒய். ஸோ இப்ப நம்ம 0 போட்டு இந்த பக்கம் 24 வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த பக்கம் 24 வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது அப்படியே இருக்காது, இன்னும் வளர்ந்துகிட்டே கூட போகும். புரியுதா? ஸோ இதுதான் அந்த சயின்ஸ் உடைய பியூட்டி அப்படிங்கிறது. அதுக்கு ஏத்த மாதிரி அதை எப்போதும் வளர்த்துக்கிட்டே இருக்கும். சரியா? சோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து இந்த டிஸ்டன்ஸ்னா என்ன, தொலைவு, அடர்த்தி இதெல்லாம் பார்க்க போறோம். அதுக்குமான தொடர்பை நம்ம பார்த்துடலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி 3 விஷயங்கள் தான் நிறைய இடத்துல உங்களுக்கு தொடர்பா வந்து இருக்கும். சரியா? சோ அந்த 3 விஷயம் என்ன நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் உன்னோட வந்து நீங்க ஒண்ணு கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. சரியா? இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். என்ன அப்படி பாத்தீங்கன்னா இப்போ அந்த அடர்த்தி டென்சிட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, டி. அதனாலதான் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா டின்னு நம்ம யூஸ் பண்றதுதான் இங்க தமிழ்ல யூஸ் பண்றோம். ஸோ டென்சிட்டி டி அப்படிங்கறத போட்டீங்கன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைனா இந்த எம், கன அளவுனா வால்யூம். ஸோ அதுதான் உங்களுக்கு படமா இதெல்லாம் சின்ன கிளாஸ் பிள்ளைங்களுக்கு போட்டிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். அப்ப அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்க. இந்த 2 அளவு இந்த பக்கம் தான் மல்டிபிள், இது ரெண்டும் எப்படி இருக்கு, டிவிஷன்ல இருக்கு. இந்த பக்கம் வந்து இது ரெண்டும் டிவிஷன்ல இருக்கு அப்படின்ற மாதிரி. சரியா? வால்யூம் அப்படின்னா எம் பை டி அப்படின்னு வரும். இதே டென்சிட்டினா எம் பை வின்னு வரும். அதே மாஸ்ன்னு வந்துட்டா டி இன்டூ வின்னு வந்துடும். ஓகேவா? தமிழ்லயும் அதே தான் இருக்கு, இங்கிலீஷ்லயும் அதே தான் இருக்கு. சரியா? ஸோ இந்த பேசிக்கா ஒன்ன படிச்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். டி ஈக்குவல் டு எம் பை விங்கிறது எல்லாரும் மோஸ்ட்லி படிச்சு வச்சிருப்போம். அப்ப வி கண்டுபிடிச்சிடலாம், எம் கண்டுபிடிச்சலாம், டி கண்டுபிடிச்சலாம். இதுல ஏதாவது 2 கொடுத்து 1 கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதுதான் நம்ம சம்மாலாம் நம்ம ஸ்கூல்ல இதுல எல்லாத்துலயும் வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி போட்டிருந்திருப்போம் இல்லையா? சோ இங்க உங்களுக்கு குரூப் 4 நான் எடுக்கிறப்ப சொல்லியிருந்திருப்பேன் உங்களுக்கு சம்ஸ் பெருசா கேட்க மாட்டாங்கன்னு. ஆனா குரூப் 2 2A பொறுத்த வரைக்கும்
வாய்ப்பு இருக்கு. இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. குரூப் 1லயும் சரி, குரூப் 2, 2ஏலயும் சரி, கொஞ்சம் பெரிய எக்ஸாம் அப்படிங்கிறதுனால ஏதாவது பேசிக் சம்ஸ் வந்து கேட்டுறலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து டஃப் பண்ணணும் அப்படின்னு நெனச்சாங்கன்னா, டெஃபினட்டா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ஒரு பேசிக் ஃபார்முலாஸ் இந்த மாரி உள்ளதெல்லாம் படிச்சுக்கிட்டீங்கன்னா, ரொம்பலாம் டஃப்பாலாம் கேட்க மாட்டாங்க. ரொம்ப பேசிக்கா தான் கேட்பாங்க. போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். அதனால எப்போதுமே அசால்ட்டா போகாதீங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. பெட்டரா இருக்கும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பீடு குடுத்திருந்தாங்க. இது சும்மா இன்ட்ரஸ்டிங்க்காக நான் போட்டிருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. ஸோ நம்ம இந்த ஸ்பீடுன்னு சொல்றோம் இல்லையா? வேகம் அப்படிங்கிறது. ஸோ நம்மளோட வேகம் நம்ம ஓடுனா எப்படி இருக்கும்? இதே வந்து வேகமா ஓடக்கூடிய பொருட்கள் ஓடுனா எப்படி இருக்கும்? அந்த டிஃபரன்ஸ் கேட்கறாங்க. பாருங்களேன் நம்மளுக்கு தெரியும் கேட் வந்து பூனை எப்படி ஓடுனா, நம்ம எவ்வளவு தூரம் ஓடுதுன்னு புரிஞ்சுக்க முடியாது இல்லையா? ஸோ செகண்ட்ஸ்ல குடுத்துருக்காங்க. 14 மீட்டர் பெர் செகண்டுக்கு அது வந்து ஓடுமாமா. சரியா? ஸோ இது வந்து அதோடைய யூனிட். மீட்டர் பெர் செகண்ட்ங்கிறது ஸ்பீடோட யூனிட். இதே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா, பேட்மிண்டன் ஸ்மாஷ் இந்த டென்னிஸ், பேட்மிண்டன்லாம் இருக்குல்ல, பால் வச்சு விளையாடுவாங்க இல்லையா? ஸோ அதுல அடிக்கிறாங்க பாருங்க அந்த ஸ்பீடு. அது எவ்வளவு இருக்கும்? 80 to 90 மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்குமா. சரியா? ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிரிக்கெட்ல பண்ணுவாங்க இல்லையா? பும்ரா இருக்காரு. ம் இந்த மாரி ஜடேஜா இந்த மாரி உள்ளவங்கலாம் போடுறாங்க இல்லையா பவுலிங். சோ அது பாருங்க 90 to 100 மைல்ஸ் பெர் ஹார். அதுல போடுவாங்க இல்லையா? இவ்ளோ டிஸ்டன்ஸ்ல வந்து போட்டாங்க, இவ்ளோ ஸ்பீட்ல போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அதுக்காக இத குடுத்துருக்காங்க. சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. இருக்கறதுலயே ஹையஸ்ட் ராக்கெட் தான் தெரியும் உங்களுக்கு. சோ அது வந்துட்டு 5200 மீட்டர் பெர் செகண்ட்ல வேகமா போகுது. சரியா? சோ அடுத்து வந்து இன்னொரு ஒரு இது இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா கேள்விகளாம் கேட்கலாம். நாட்டிக்கல் மைல் அப்படிம்பாங்க. இங்கிலீஷ்ல நாட்டிக்கல் மைல் NM அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. சோ இங்கிலீஷ்லயே நாட்டிக்கல் தான். சோ அப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த கடல்ல இருக்கு இல்லையா? அதுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ கண்டுபிடிக்கிறது. சோ வான் கடல் அதாவது ஸ்கைலயும் சரி, கடல்லயும் சரி, அதுல இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்ல இருக்கக்கூடிய தொலைவை கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கக்கூடியது. சோ பொதுவா ஒரு நாட்டிக்கல் மைல் அப்படின்னாங்கன்னா, கிலோமீட்டர்ல நம்மளுக்கு கிலோமீட்டர் தானே புரியும். 10 கிலோமீட்டர்னா நம்மளுக்கு ஓரளவு புரியும் இல்லையா? அது மாதிரி ஒரு நாட்டிக்கல் மைல்னா 1.852 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்லி. சரியா? அப்போ 12 நாட்டிக்கல் மைல்னு குடுக்குறாங்கன்னா, இதோட இன்ட்டு 12 போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிற போகுது. சரியா? சோ அதே மாதிரி இதோட வேகத்த கப்பல் இதே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளைட் இதெல்லாம் இருக்கு இல்லையா? சோ அந்த ஏரோப்ளேன் இதோட வேகத்த சொல்றத வந்து நாட் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 மணி நேரத்துல இவ்ளோ தொலைவு வந்து கடந்திருக்கு அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. நாட்டிக்கல். ஓகேவா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாரி பாக்ஸ் ஐட்டம் எங்கெல்லாம் இருக்கோ, அது எந்த சப்ஜெக்ட்லயா இருந்தாலும் ஓரளவுக்கு அதெல்லாம் உங்களுக்கு தனியாவே கூட கிடைக்குது. இல்லன்னா நம்ம ஹைடெக் புக்லயும் இதெல்லாம் தனித்தனியா குடுத்துருப்பாங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அடிக்கடி கண்டிப்பா யூஸ் ஆகக்கூடிய ஒண்ணு. சரியா? சோ அடுத்து வந்து நம்ம இப்ப பார்த்த தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி. டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மென்ட். 2ம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா ஒரு சின்ன கன்ஃபியூஸும் ஆகுங்கிறதுனால அத நம்ம கொண்டு வந்திருக்கோம். சரியா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போறோம். சரியா? போகுது. ஏதோ நம்ம போறோம் இல்லைன்னா இன்னொரு ஒரு பொருள் போகுது அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. A, B எதா வேணா இருக்கலாம். சரியா? அப்ப இந்த போச்சுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த அந்த தொலைவு இருக்குல்ல, அததான் நம்ம வந்துட்டு தொலைவு அப்படின்னு சொல்றோம். டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? அதே விஷயம் இப்போ இந்த ஏ என்ன பண்ணுது? பிக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? ஏ மறுபடியும் வந்து இன்னொரு ஒரு வழியில சிக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? சோ அதுக்கப்புறம் வந்துட்டு பில இருந்து ஒரு தடவ சிக்கு போகுது. இந்த மாரி வந்து பலவிதமா போயிருக்கலாம். கடைசியா என்ன பண்ணுது அப்படின்னாக்க, இந்த ஏங்கிறது திருப்பியும் இந்த இடத்துக்கே வந்துருச்சு. இங்க போகுது, இங்க போகுது, இங்க போகுது, இப்படி போகுது. அப்படிலாம் சுத்தி இங்கேயே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த முதல்ல தொடங்க அந்த இயக்கத்தின் போது இருந்த துவக்க நிலைக்கும், கடைசியா அது போய் இறுதி நிலை இருக்கு இல்லையா? அதுக்கும் இடையில உள்ள ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படிம்பாங்க. சரியா? மிக குறைந்த தொலைவு அப்படிங்க அதுவும் நேர்கோட்டு தொலைவு. சரிங்களா? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்றது சொல்லக்கூடியதுதான் நம்ம என்ன சொல்றோங்க? டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இடப்பெயர்ச்சி. தமிழ்ல ரொம்ப சூப்பராவே ஈஸியா குடுத்துருப்பாங்க. சோ தொலைவுனா நமக்கு தெரியணும். இடப்பெயர்ச்சினா ஒரு இடத்துல பெயர்ந்து போனது. இங்க இருந்து இங்க பெயர்ந்து போகுது இல்லையா? அதுல ஷார்ட்டஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? சோ இதோட எஸ்ஐ யூனிட் 2த்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா மீட்டர் தான் நம்ம யூஸ் பண்றோம். சரியா? சோ இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பொருள் வந்து இங்க ஏல ஆரம்பிச்சு பிக்கு போகுது. சரியா? இது ஒரு 5 கிலோமீட்டர்ன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் பிலேருந்து ஏக்கு வருது. அதுவும் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் வச்சுட்டீங்க. இப்ப இதுல டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன? கிட்டத்தட்ட சேமா தான் போயிருக்கு. டிஸ்பிளேஸ்மென்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா, அது வந்துட்டு 0 அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பொருளு
வந்துட்டு இன்னொரு பொருளுக்கு போயிட்டு திருப்பியும் அதே பாதையில அதே டிஸ்டன்ஸ்ல அந்த பொருளுக்கு வந்துச்சுன்னா அந்த இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது 0 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே வேற ஸ்பீட்ல வேற டிஸ்டன்ஸ்ல போச்சுன்னா கண்டுபிடிக்க முடியும். அதே அதே இருந்துச்சுன்னா 0 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு அடிக்கடி கேள்வியாவும் கேட்டிருக்காங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இல்லையா? சோ யாருக்காவது இதை புரியலையா? எதுவும் ஸ்பீடா போறேன்னா கேட்சப் பண்ணிக்க முடியுதா உங்களால? ஸோ கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேபி என் கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்களுக்கு கோப்பப் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? நான் முடிஞ்ச அளவு ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நான் திருப்பியும் சொல்றேன். ரொம்ப சில்லியான டவுட். ஐயோ! யாரும் ஏதோ நினைப்பாங்களோ, மேம் நம்மள தப்பா நினைச்சுருவாங்களோ, அந்த மாதிரிலாம் வாழ்க்கையில எங்கேயுமே நினைக்காதீங்க. நம்மளுக்கு எங்கெல்லாம் நம்ம கேள்வி கேட்க தயங்குறோம், நம்மள வந்து அப்கிரேட் பண்ணிக்க தயங்குறோமோ, அந்த இடத்துல நம்ம தோத்துருவோம். அது நம்மள லைஃப்ல எங்கேயுமே வந்துட்டு நம்மள ஜெயிக்கவே விடாது. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? தெரியாம இருக்கிறது தப்பு இல்ல. அது தெரிஞ்சும் அமைதியாவே தெரிஞ்சுக்காமயே இருக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் பெரிய தப்பு. சரியா? சோ அத ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன டவுட்ஸ்னாலும் கேளுங்க. ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. யாரும் உங்கள ஒண்ணும் சொல்லப் போறதில்லன்னு நினைக்க போறதில்ல. எனக்கு தெரியலன்னா ஒருவேளை நான் தெரிஞ்சுட்டு சொல்றேன் அவ்வளவுதான். எனக்கும் எல்லாமே தெரியணும்னு அவசியம் இல்லல்ல. தெரியலன்னா நானும் தெரிஞ்சுட்டு சொல்லுவேன் அவ்வளவுதான். சரியா? சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அந்த ஸ்பீடு வேகம்னு பார்த்தோம் இல்லையா? அதுல 2 விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு யூனிஃபார்ம் ஸ்பீட், இன்னொன்னு நான் யூனிஃபார்ம். சீரான, சீரற்ற. சோ தமிழ்ல ஈஸியாவே இருக்கும். இப்ப நான் டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா அதே மாதிரி தான். எப்படின்னா, ஒரு பொருள் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, ஒரு இடத்துக்கு வந்து போகுது. அது வந்துட்டு யூனிஃபார்ம் ஸ்பீட்ல இந்த ஏலேருந்து பிக்கு வந்துட்டு 5 கிலோமீட்டர் பெர் ஹவர் அந்த ஸ்பீட்ல தான் போகுது. வண்டி ஓட்டுவீங்கல்ல, 20ல போவீங்க சில பேரு. சில பேர் 30ல போவாங்க. சில பேர் 80க்கு மேல தான் போவாங்க. அந்த ஒரே 80 ஸ்பீட்லயே ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்குமே போய் சேர்றாங்க அப்படின்னா, அதுக்கு பேரு சீரான வேகம், யூனிஃபார்ம் ஸ்பீடு. இல்ல, இப்ப சென்னை பொறுத்தவரைக்கும் யூனிஃபார்ம் ஸ்பீட்ல உங்களால போ முடியாது இல்லையா? நம்ம ஊர்லயுமே போ முடியாது. சோ கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருக்க ரோட்ல வேகமா போவோம். அ டிராஃபிக்கா இருந்தா கம்மியா அப்படியே 5க்கு போயிடும், 10க்கு போயிடும். டிஜிட்டல் போர்டு நீங்க உங்களோட இதுல ஸ்பீடோமீட்டர் இருந்துச்சுன்னா, நீங்க அத லிட்டரலா பார்க்கவே முடியும். அப்படியே சல்லு சல்லு சல்லுன்னு குறைஞ்சிட்டு கூட வரும். பார்த்திருப்பீங்க இல்லையா? சோ அப்போ வந்துட்டு அதுக்கு மாரி போறதுக்கு பேரு என்ன அப்படின்னாக்க, உங்களுக்கு வந்து சீரான வேகம் அப்படின்னு சொல்றது. இல்ல வேற ஒரு இடத்துக்கு போறீங்க, வேற வேற ஸ்பீட்ல போறீங்க. சரியா? சோ வேற வேற டைம்ல வேற வேற ஸ்பீட்ல போறீங்க அப்படின்னாக்கா, இப்ப நான் டிராஃபிக்ல போனான்னு சொல்றேன்ல, சோ அதுக்கு பேரு சீரற்ற வேகம், நான் யூனிஃபார்ம் ஸ்பீட். இந்த மாரி வந்து உங்களுக்கு குடுக்குறாங்க கணக்குல, இந்த மாரிலாம் குடுப்பாங்க. சோ அதுக்கு தான் இது குடுத்துருக்காங்க. சோ குடுத்தா எப்படி அத கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஆவரேஜ் ஸ்பீட் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, டோட்டல் நீங்க ஸ்பீடுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். சரியா? ஸ்பீடுக்கு என்ன சொன்னேன்? டி/டி. அது எல்லாரும் போட்டுருவீங்க இல்லையா? டி/டி. அப்ப இங்க ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன டிஃபரன்ஸ்? அப்ப மொத்த டிஸ்டன்ஸ் அவ்வளவுதான். மொத்தமா தொலைவு. சரியா? மொத்த தொலைவு பை மொத்த டைம். சரியா? அந்த டைம் 2த்துலயும் மொத்தம்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா கண்டுபிடிக்க போறது ஆவரேஜ், சராசரி. அதனால மொத்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட மொத்த காலம் அவ்வளவுதான். அவர் எங்க வேணா போயிருக்கட்டும், எந்த இடத்துக்கு வேணா போயிருக்கட்டும். அப்ப எங்கெல்லாம் போயிருக்காரோ அதுக்கெல்லாம் டிஸ்டன்ஸ். எவ்வளவு நேரம் போயிருக்காரோ அதெல்லாம். இது எல்லாத்தையும் போட்டு நீங்க எடுத்தீங்கன்னா, அப்ப ஆவரேஜா அவர் என்ன ஸ்பீட்ல போயிருப்பாரு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரியா? இது வந்து நீங்க பஸ்ல போறப்போ, ட்ரெயின்ல போறப்போ, நம்மளோ 2 வீலர்ல போறப்பலாம் நம்ம வந்து இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்போம். சரியா? இந்த மாரி டாபிக்ஸ்லாம் நான் வந்து இது நான் எல்லா இடத்துலயும் நான் சொல்லிட்டே இருப்பேன் திருப்பி திருப்பி. இந்த மாரி டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பசங்க இன்னும் ஈஸியாவே புரிஞ்சுப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் அவங்க வந்துட்டு வண்டி ஓட்டுறப்போ, இந்த மாரி நெறைய சோசியல் லைஃப் வந்து அந்த காலத்துலேருந்தே, அதாவது நம்மளோட ஹியூமன் எவல்யூஷன் நடந்த காலத்துல இருந்தே அவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைச்சது. பட் வந்து பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய இதெல்லாம் அவ்வளவா கிடைக்கல. நம்மள ரொம்ப நாள் உள்ளேயே வச்சிருந்தாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரோம். சோ நம்மளால இதெல்லாம் ஈஸியா வந்து பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்ப அதெல்லாம் நம்ம உடைக்கணும். உடைச்சு நம்மளும் ஒன்னும் கம்மியான ஆள் நம்மளும் படிக்கிறோம் இல்லையா? அப்ப நம்மளாலயும் இதை ஈஸியா புரிஞ்சுக்க முடியுங்கிறத நம்ம பிராக்டிக்கலி இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கணும். சோ அதுக்காகவே நீங்க என்ன பண்ணணும்? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஆர்வம் காட்டணும். நான் எதுக்காக சொல்றேன்னா, நானும் வந்து அதை குறைச்சு சொல்லல. பட் நான் பாக்குறதுலயே நான் பாக்குறேன். ஏன்னா வீட்டுல வளர்க்கறது போறது எல்லாமே என்ன சொல்லுவாங்க, பொண்ணு குழந்தைக்கு பொம்மை வாங்கி கொடுப்போம், ஆம்பளை குழந்தைக்கு என்ன பண்ணுவோம், கார் வாங்கி கொடுப்போம். இந்த என்ன சொல்றது, ரொபோட்டிக்ஸ் மாதிரி வாங்கி கொடுக்கறதுன்னா அந்த மாதிரி நம்ம அங்கேருந்தே ஆரம்பிச்சிடும். சரியா? 2 பேருக்கும் பாகுபாடு அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. இனிமே 2 பேருக்கும் ரோபோட்ஸை வாங்கி கொடுங்க. 2 பேரும் கத்துக்கிறதுல தப்பு இல்ல. பொம்மை வச்சு விளையாடணும்னு அவசியம் இல்ல. தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி அதுல ஒண்ணுமே இல்லை. அதனால ஒண்ணும் யூஸ் ஆக போறது இல்ல.
சரியா? சோ இந்த மாதிரி விஷயங்களை வீட்ல இருந்தே கொண்டு வாங்க. கண்டிப்பா சயின்ஸும் வளரும், நம்ம நாடும் வந்து முன்னேறும். சரியா? அதே மாதிரி வெலாசிட்டின்னு ஒண்ணு இருக்கு. திசை வேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வெலாசிட்டி. அதுலயும் யூனிஃபார்ம்னு இருக்கு, நான் யூனிஃபார்ம்னு இருக்கு, அப்புறம் ஆவரேஜும் இருக்கு. சரியா? ஸ்பீடுனா உங்களுக்கு தெரியும், சொல்லிட்டோம். டிஸ்டன்ஸ்னா என்ன சொல்லிட்டோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சினா என்ன சொல்லிட்டோம். அப்ப திசை வேகத்துக்கு நம்ம வரோம். சோ அப்ப திசை வேகம் அப்படிங்கறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க, ஒரு பொருள் வந்துட்டு ஒரு ஒரு இடத்துக்கு வந்து போகுது, அதோட திசையில எந்த மாற்றமுமே இல்லாம அந்த என்ன சொல்றது, அந்த டிஸ்டன்ஸ்லயும் வந்துட்டு என்ன சொல்றது, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், இங்க வந்து டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பீடுக்கு யூஸ் பண்றப்ப டிஸ்டன்ஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம் நம்ம வந்து. தமிழ்லயும் சரி இங்கிலீஷ்லயும் சரி தொலைவுன்னு யூஸ் பண்ணுவோம். சரியா? அதே திசைவேகம் வரப்ப என்ன யூஸ் பண்ணுவோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீடோ இல்லைன்னா வந்துட்டு இந்த டிஸ்டன்ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேலார் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்லயும் ஸ்கேலார் தான். சரியா? அடுத்து இது ரெண்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. தமிழ்லயும் இதுக்கு பேர் வெக்டார் தான். சோ என்ன பண்ணுவோம், வெக்டார்னா இதுக்கு மேல என்ன போடுவோம், ஒரு அம்புக்குறி போடுவோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சரியா? சோ இது கண்டுபிடிக்கிறீங்க, இந்த வெலாசிட்டிக்கு மேல இப்படி ஒரு வி போட்டு இப்படி போட்டு இப்படி ஒரு அம்புக்குறி போடும். இப்படி போட்டா அதுக்கு பேர் வெக்டார்னு அர்த்தம். போடலைன்னா ஸ்கேலார்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, ஸ்கேலார் அளவுகள் எதுக்குமே என்ன இருக்காதுன்னா திசையெல்லாம் இருக்காது. சரியா? டிரெக்ஷன்ஸ் வந்து இருக்காது. இதே வெக்டார் அளவுகள் எல்லாத்துக்குமே என்ன இருக்கும், டிரெக்ஷன்ஸ் வந்து இருக்கும், திசைகள் வந்து இருக்கும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் திசை வேகம். பேர்லயே இருக்குல்ல, வேகம் திசை வேகம். சரியா? ஸ்பீடு வெலாசிட்டி அப்படிங்கிறது. அப்போ சோ இங்க திசைவேகம் யூஸ் பண்றப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து என்ன பண்ணுது, சமகால இடைவெளிகள்ல சம அளவு இடப்பெயர்ச்சியோட போச்சு அப்படின்னா அது சீரான திசைவேகம். இதே வந்து வேற வேற இடைவெளிகள்ல வேற வேற திசைவேகத்துல போச்சுன்னா அது சீரற்ற திசைவேகம். எக்ஸாம்பிள் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். என்ன சொல்றாங்க, லைட் டிராவல்ஸ் த்ரூ வேக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றிடத்தில் பயணம் செய்யும் ஒளி. சரியா? ஒரு வேக்கம்ல ஒரு ஒரு டார்ச் நீங்க லைட் அடிக்கிறீங்க அப்படின்னா பொதுவாகவே ஒளிங்கிறது எப்படிதான் போகும், ஒரே மாதிரி நேர்கோட்டுல தான் போகும். நம்ம அடுத்தடுத்து படிப்போம், ஒளி ஒளி சவுண்ட் லைட் எல்லாம் படிக்க போறோம். சோ அது வந்து எப்படி போகும்னு பாத்தீங்கன்னா டைரக்டா அந்த மாதிரி தான் போகும். சோ அது வந்து எப்படி இருக்கும், யூனிஃபார்ம் வெலாசிட்டியா இருக்கும். இதே யூனிஃபார்ம் இல்லாதது அப்படிங்கிறது ரயில் நிலையத்துக்கு வரும் அல்லது அங்கிருந்து புறப்படக்கூடிய வண்டியினுடைய இயக்கம். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் வரப்ப என்ன ஆகும், கொஞ்சம் தூரத்திலேயே பிரேக் போட்டுருவாங்க. ஏன்னா நம்மளோட அந்த இன்ஜின் டைப் எல்லாமே என்ன, கொஞ்சம் தூரம் போட்டா ஸ்லோவா தான் வரும். அப்ப அப்படிதான் வரும். இதே மாதிரி ட்ரெயின் கிளம்புறதுல இருந்து எப்படி இருக்கும், எடுத்தோடனே அப்படியே வேணுமோ ராக்கெட் ஸ்பீட்லயா போகாது. மெதுவா பண்ணி 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 கொஞ்சம் தூரம் ஆனோன்னா ஸ்பீட் பண்ணுவாங்க இல்லையா? சோ அதுதான் வந்து சீரற்ற திசைவேகத்துக்கு. சரியா? சோ அது வந்துட்டு இது ரெண்டுத்துக்குமே வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்லது. அப்ப இதுல ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன சொன்னோம், நம்ம ஆல்ரெடி படிச்ச மாதிரிதான். சோ வெலாசிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி ஸ்பீடுக்கு வந்து டி/டி சொன்னனோ, வெலாசிட்டிக்கு ஃபார்முலா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இங்க கொடுத்த மாதிரிதான். அதே டி தான், அதே டி தான். ஆனா இந்த டி என்னன்னாக்க டிஸ்பிளேஸ்மெண்ட். சரியா? இங்கிலீஷ்ல ரெண்டுத்துக்குமே அதுதான். இந்த டிக்கு வந்து நம்ம மோஸ்ட்லி கேபிட்டல் டி யூஸ் பண்ணுவோம், அதுக்கு ஸ்மால் டி யூஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? அப்போ மொத்த இடப்பெயர்ச்சி பை எடுத்துக்கொண்ட மொத்த காலம் அப்படிங்கிறதுன்றத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? சோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸ். சோ தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது எங்க, நம்ம வண்டியில எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஆக்சலரேட்டர் யூஸ் பண்ணுவோம். பார்த்திருப்பீங்க, கையில இருக்கும். சரியா? அத நீங்க பண்ணீங்க, கார்ல எங்க இருக்கும், கால்ல இருக்கும் இல்லையா? சோ அத நீங்க இப்படி மெதுவா டச் பண்ணி பண்ண கார்ல என்ன ஆகும், ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். கையில அதே மாதிரி நம்ம ஸ்கூட்டர்ஸ் பைக்ல எல்லாம் எப்படி இருக்கும், கையில இருக்கும். நம்ம இன்க்ரீஸ் பண்ண ஸ்பீடு வந்து டிஃபர் ஆகும். அப்ப ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, திசை வேகம் வந்து மாறுபடக்கூடிய விகிதம். சரியா? சோ திசைவேகம் மாறுபடக்கூடிய விகிதத்துக்கு பேர் தான் முடுக்கம் அப்படின்னு தமிழ்ல, இங்கிலீஷ்ல ஆக்சலரேஷன் அப்படிங்கிறாங்க. இல்ல வேற எப்படி சொல்லலாம்னா, ஒரு பாடி ஒரு பொருள் இருக்கு அப்படின்னாக்கா அதோட ஸ்பீடையோ இல்லைன்னா அதோட திசையையோ வந்து மாத்துச்சு அப்படின்னா அதுதான் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்றோம். சரியா? முடுக்கம் அடைகிறது அப்படின்னு சொல்றோம். நான் இப்ப சொன்ன வண்டியே நீங்க எடுத்துக்கலாம். அப்ப வண்டி நீங்க ஆக்சிலேட்டர் கொடுக்க கொடுக்க வண்டி என்ன ஆகும், முன்னாடி இருந்த ஸ்பீடை விட மாறும், அடுத்த ஸ்பீடுக்கு போகும், குறைக்கப்போ குறையும் இல்லையா? சோ அதனால என்ன ஆகுது, நீங்க வேற திசைக்கு போறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அதை நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா முடுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முடுக்கம் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் த வெலாசிட்டி. எவ்வளவு திசைவேகத்துல மாறுபாடு வருதோ அதோட காலத்தை நம்ம வைக்கிறோம். பேர் நிறைய ஃபார்முலால காலம் அப்படிங்கிறது கீழே தான் மேக்சிமம் இருக்கும். சரியா?
இதே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இது ஃபர்ஸ்ட். அப்ப இந்த வெலாசிட்டில எப்படி சேஞ்ச், அதை எப்படி மேடம் நம்ம கால்குலேட் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வெலாசிட்டி இருக்கு இல்லையா, முதல்ல ஒரு இறுதி திசைவேகம்னு ஒண்ணு, சாரி லாஸ்ட் ஒண்ணு இருக்கு இல்லையா இறுதி, அத வந்து வின்னு எடுத்துக்கிறோம். அப்புறமா ஆரம்பத்துல ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை யூன்னு எடுத்துக்கிறோம். இறுதியில இருந்து அதை மைனஸ் பண்றீங்க, கீழே காலத்தை வைக்கிறீங்க, அப்ப ஃபார்முலா கிடைச்சிருது. அப்ப முடுக்கத்தோட ஃபார்முலா என்னன்னு கேட்டாங்கன்னா வி மைனஸ் யூ பை டி. இதுல வினா என்னன்னு தெரியணும், யூனா என்னன்னு தெரியணும். சரியா? ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி பை டி அப்படின்னு இருக்கும். இதோட அலகு என்ன, மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். சரியா? சோ ஏன்னா டைம், அதுக்கப்புறம் இதுக்கு வந்து மீட்டர் நம்ம சொல்றோம். சரியா? சோ இதை வச்சு நம்ம இது போடுவோம். இந்த எப்படி இதெல்லாம் அழகெல்லாம் வந்துச்சுங்கிறது கூட நம்மளால ஒர்க் அவுட் பண்ணி காட்ட முடியும். டைம் கிடைக்கல இப்ப நம்மளுக்கு, நீங்க சும்மா போட்டு கூட பாத்தீங்கன்னா புரியும். அப்படி பண்ணீங்கன்னா நீங்க இதை மனப்பாடமே பண்ண வேணாம், நீங்களே கூட போட்டுடலாம். சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அடுத்து வந்து, சோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நம்ம வாழ்க்கையிலயும் சரி நிறைய இடங்கள்லயும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள். என்ன, ஸ்பீடு, டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, அது எல்லாமே நம்ம தமிழ்லயும் சொல்லிட்டு தான் வரேன், இங்கிலீஷ்லயும் சொல்லிட்டு தான் வரேன். சோ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? என்னாச்சு, சவுண்ட் கேட்டுட்டு தானே இருக்கு. நிறைய பேர் ஏதோ ஜாயிண்ட் ஆகி திருப்பி திருப்பி போயிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். எதுவும் சவுண்ட் எதுவும் கேட்கல, எதுவும் தெரியலன்னா டக்குன்னு சொல்லுங்க. சரியா? ஓகே. சோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசை அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ ஃபோர்ஸ் பேர்லயே இருக்கு, விசை அப்படின்னு இருக்கு. சோ என்ன அர்த்தம்? சோ நம்மளுக்கு சிம்பிளா சின்ன கிளாஸ்ல எல்லாம் இது மாதிரி அழகா நீட்டா கொடுத்துருவாங்க. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பொருளை நீங்க இந்த பக்கம் இழுக்குறாங்க, அப்ப அதுக்கு பேரு புல் அப்படின்னு சொல்றாங்க. இழு விசை அப்படின்னு சொல்லுவோம், புல். நம்ம எங்கேயாவது ஒரு கடைக்கு போறப்ப எல்லாரும் மாத்தி மாத்தி தப்பு தப்பா இழுப்போம். இங்க கதவோட டோர்ல எழுதியிருப்பான் புல் புஷ்ன்னு, நம்மளுக்கு டக்குன்னு எதுன்னு மறந்து போயிடும். சோ எல்லாரும் தள்ளுறதுக்கு இழுப்போம், இழுக்கிறதுக்கு தள்ளுவோம், மாத்தி மாத்தி பண்ணுவோம் இல்லையா? சோ புல்லுனா இழுக்கிறது, இதே வந்து புஷ் அப்படின்னா தள்ளுறது. இது மெயினா நீங்க டோர்ல தான் பாப்பீங்க. அதுவும் எஸ்பெஷலி நம்ம வெளில போற கடையில, ஹோட்டல்ஸ்ல நம்மளுக்கு இந்த பிரச்சனை வரும் இல்லையா? சோ இதுதான், அதுக்கு நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம் இல்லையா, அந்த அழுத்தம் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் நம்ம விசை அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்ப இந்த விசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருள் வந்துட்டு ஓய்வு நிலையில இருக்கலாம். சரியா? இப்ப இந்த பொருள் வந்து இந்த பையன் இழுக்கிறான், இழுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்காது, ரெஸ்ட்ல இருக்கு. சரியா? இல்ல அப்படின்னாக்கா இன்னொரு ஒரு பொருள் இருக்கு, ஒரு பால்னு வச்சுக்கோங்களேன். இந்த பையனே வந்து ஒரு பாலை உதைக்கிறான், ஃபுட்பால் மாதிரி உதைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த அந்த பால் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா ஆல்ரெடி உதைச்சதுல இப்படி உருண்டு போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ அப்ப இதுவா இருக்கலாம், இல்லாட்டி இதுவா இருக்கலாம். சோ அப்ப அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்றதுக்கோ, இல்ல அதை வந்து அதோட டைரக்ஷன் திசையை மாத்துறதுக்கோ நம்ம வந்து ஒரு 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 எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு பேரு தான் வந்துட்டு விசை, ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுவும் வந்து என்ன, வெக்டார் குவான்டிட்டி தான். இதுக்கும் என்ன இருக்கும், நம்ம ஆல்ரெடி சொன்ன வெக்டார்னா என்னன்னு சொல்லிட்டு, அதுக்கு எண் மதிப்பு திசை ரெண்டுமே இருக்கும். மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன்ஸ் வந்து இருக்கும். இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு வந்துட்டு உங்களுக்கு வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இதோடைய அழகு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூட்டன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? நியூட்டன்னா நம்மளுடைய நியூட்டன் இருக்காரு இல்லையா, ஐசக் நியூட்டன், அவர் தான் இதை பத்தி சொல்லியிருப்பாரு. விதிகள்லாம் அடுத்தடுத்து பார்க்க போறோம். அதனால பாத்தீங்கன்னா அவரோட பேர்லயே இதை வந்து வச்சுட்டாங்க. சரியா? நியூட்டன் வந்து கேபிட்டல் என் போட்டு நம்ம வந்து எழுதுறோம். அப்ப நீங்க ஒரு பொருளை வந்துட்டு நிறுத்துறதுக்கோ, இல்லாட்டி ஓடிக்கிட்டு இருக்க பொருளை நிறுத்துறதோ, இல்ல ரெஸ்ட்ல இருக்க பொருளை நீங்க இயக்க வைக்கிறதுக்கோ, ரெண்டுத்துக்குமே பயன்படுத்தக்கூடிய அந்த காரணிக்கு பேர் தான் விசை அப்படின்னு சொல்றோம், ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். புல்லு புஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க, அழுத்தம் அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ இது எல்லாமே பேசிக், ரொம்ப பேசிக்கா தான் நான் கொடுத்திருக்கேன். இன்னும் எந்த ஒரு விதி அதெல்லாம் பெருசா சொல்லல. இதெல்லாம் நம்ம டே டு டேலயே நம்ம வந்துட்டு அங்கங்க கேட்கக்கூடிய வார்த்தைகள் தான். சரியா? முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம், அழுத்தம் அப்படின்னு சொல்றோம். சோ அழுத்தம் அப்படிங்கறது என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஒரு இந்த அழுத்தத்தை பயன்படுத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, மேல ஒரு விசைன்றத பார்த்தோம் இல்லையா, அந்த விசையை ஏற்படுத்தக்கூடிய விளைவு. சரிங்களா? அதோடைய அந்த அந்த ஃபோர்ஸை வந்து நம்மளால எஃபர்ட்டை வந்து கால்குலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த இந்த பெட்டி வந்து இழு அப்படின்னு சொல்றீங்க. அது எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தா அதை என்னால இழுக்க முடியும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கறீங்கன்னா, அது எப்படி நம்ம சொல்லுவீங்க? நம்ம சும்மா பேச்சு வழக்குல என்ன சொல்லுவோம், கொஞ்சமா கொடு, நிறைய கொடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை நீங்க கணக்கா போடுறப்ப அதுக்கு அதை
கண்டுபிடிக்கிறீங்களா, அதுக்கு பேரு தான் அழுத்தம். அப்ப அத கணக்கா எப்படி போட்டு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரஷர் ஈக்குவல் டூ உந்து விசை அந்த நம்ம பண்ணோம் இல்லையா ஃபோர்ஸ், அது கீழ எவ்வளோ பெரிய பரப்புங்கிறத பொறுத்து, ஏரியாவ பொறுத்து P ஈக்குவல் டூ F/A இத அளந்து அப்ப நம்மளுக்கு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? இந்த பிரஷருக்கு அளவு என்ன அலகு என்னன்னு பாத்தீங்கன்னா பாஸ்கல். இது அவருடைய பேரு தான். சரியா? அந்த சயின்டிஸ்டோட பேரு தான். 1 பாஸ்கல் நீங்க நவுத்துங்க. இல்லன்னா 3 பாஸ்கல் நீங்க வந்துட்டு இத புல் பண்ணுங்க, புஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து டே டு டேல இத யூஸ் பண்ண மாட்டோம். பட் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இது எப்படி வந்துட்டு அளக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பிரஷர் அப்படிங்கிறது P ஈக்குவல் டு F/A அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் விசை பார்த்தோம். அந்த விசைய எப்படி அளக்குறாங்கன்னா, அதுக்கு பேரு தான் வந்து பிரஷர் அப்படின்னு சொல்றோம். அழுத்தம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க பாஸ்கல் லா. இப்பதான் பார்த்தோம். பாஸ்கல்னு ஒருத்தர் பார்த்தோம். அது வந்து 1 நியூட்டன் மீட்டர். 1 பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் மீட்டர் பவர் -2 அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ அந்த பாஸ்கல் வந்து எப்படி லா அதுக்குன்னு ஒரு லா சொல்றாரு. என்ன லா அப்படின்னு பார்க்கலாம். சோ வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த படத்துல இருக்கத பாத்துக்கோங்க. இதுல இருந்தே நீங்க ஈஸியா சொல்ல முடியும். ஒண்ணும் இல்ல வீட்ல வந்துட்டு நீங்க ஒரு ஒரு ரப்பர் பாலோ இல்ல பலூன் மாதிரி இருக்கிறதோ சோ அதுல எல்லாத்தையும் என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா ஃபுல்லா தண்ணி எடுத்து தண்ணிய உள்ள வந்து ஊத்திடுங்க. சரியா? ஊத்திட்டு ஒரு ஊசிய வச்சோ இல்லைன்னா வந்துட்டு இப்ப நீங்க பலூன்ல ஓட்டப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து டக்குன்னு அது மாரி இதுல அந்த மாரி மெட்டீரியல் இருக்கிற பால்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் பண்ணி ஊசிய வச்சு இப்படி ஓட்ட போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கங்க. சரியா? ரேண்டமா தான் போடுறீங்க. இங்க ஒரு ஓட்டை, இங்க ஒரு ஓட்டை, இங்க ஒரு ஓட்டைன்னு எவ்வளவோ ஓட்ட. இதுல எதுவும் கணக்கெல்லாம் இல்ல. போட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு அந்த பால் எடுத்து நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல இப்படி அமுத்துறீங்க, பிரஸ் பண்றீங்க. பார்த்துட்டு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா நீங்க போட்ட ஹோல் பெரிய ஹோலா இருக்கலாம், சின்ன ஹோலா இருக்கலாம். சரி எப்படி வேணா நீங்க போட்டிருப்பீங்க. ஆனா அந்த ஹோல்ஸ்ல இருந்து வரக்கூடிய தண்ணியோட அளவுங்கிறது ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். சரியா? அதுதான் வந்து கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்கல். அப்ப அவரு என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூடிய ஒரு ஓய்வு நிலை ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு லிக்விட் இருக்கு அப்படின்னாக்க, அது வந்து ஒரு குளோஸ்ட் மூடிய நிலையில இருக்கு அப்படின்னா, அதுல நீங்க வந்து ஒரு அழுத்தம் பிரஷர் குடுக்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்க, எல்லா புள்ளிகளுக்கும் வந்து அது சமகமா தான் பகிர்ந்தளிக்கும். ஈக்குவல்லி டிஸ்ட்ரிபியூட்டடா தான் வந்து இருக்கும். சோ அப்ப வந்துட்டு நீங்க இதுல ஒரு ஓட்டையில நெறைய தண்ணியும், இன்னொரு ஓட்டையில கொஞ்சம் தண்ணி அப்படிலாம் வராது. நீங்க எவ்ளோ பெரிய எவ்ளோ இந்த ஓட்டைகள் போட்டிருந்தாலும், அதுலேருந்து வரக்கூடிய தண்ணியோடைய அந்த அளவுங்கிறது ஈக்குவலா தான் இருக்கும். ஒரே மாதிரியா தான் இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொன்னாரு. சரிங்களா? சோ இந்த பாஸ்கல் அப்படிங்கிற ஒரு இதுதான் மெயினா பிரஷர் பத்தி. பி ஃபார் பாஸ்கல் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரஷர் அப்படின்ட்டு. சோ அழுத்தம் பத்திய விதிய சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாஸ்கல் தான். சரியா? சோ இத மறந்துடாதீங்க. ரொம்ப முக்கியமானது. அப்ப இது என்ன மேடம் விதி? இதுல என்ன யூஸ் அப்படின்னா, இப்ப பின்னாடி பாருங்க. இந்த ஒரு சின்ன லா இந்த மாதிரி விதிய வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. சரியா? சோ பின்னாட்கள்ல இத பேஸா வச்சுக்கிட்டு, இதன் மூலியமா என்னென்னலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்டது தான் இதான் உங்களுக்கு கேள்வியாவும் கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சரியா? சோ என்னன்னு கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சர்வீஸ் குடுக்குறோம் இல்லையா? நீங்க வந்துட்டு கார் சர்வீஸ் குடுக்குறீங்க, வண்டி சர்வீஸ்லாம் குடுக்குறீங்க. சோ அப்ப அந்த சர்வீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, வண்டிய வந்து கொஞ்சம் மேல தூக்கி வச்சு கீழ உள்ள பார்ட்ஸ் எல்லாம் வந்து வொர்க் பண்ணுவாங்க. சோ அதுக்கு பேரு வந்து ஹைட்ராலிக் லிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? தமிழ்லயும் வந்துட்டு ஹைட்ராலிக் லி அ ஆ அ உந்தியா ஏதோ சம்திங் அந்த மாரி இருக்கும். சும்மா நீங்க இங்கிலீஷ்ல தெரிஞ்சுட்டாலே போதும்ல. இந்த மாரி தான் இருக்கும். இத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி பிரஸ் பண்ணி இது அப்படியே வந்து அந்த வண்டி அப்படி பார்க்கவே துருண்டா இருக்கும். அப்படியே அந்த வண்டிய வந்து உங்களுக்கு மேல தூக்கி குடுக்கும். சோ இதுக்கு வந்து இந்த பாஸ்கல் லா தான் முக்கியமா பயன்படுது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல்ஸ் நம்மளோட கார்ல, பஸ்ல, லாரில அந்த பிரேக் சிஸ்டம் இங்க நீங்க பிரேக்க வந்து அமுத்துறீங்க. இது அப்படியே போயி அது வந்து என்ன பண்ணுது? வீல் ரொட்டேட் ஆயிருக்குதுல உங்களுக்கு வந்து பிரேக்க போட்டு அத வந்து நிறுத்துது இல்லையா? சோ இதுல நெறைய பிரேக்கிங் அந்த மெக்கானிசம்லாம் நடக்குது. இதுக்கு வந்து பேஸ் பார்த்தீங்கன்னா, பாஸ்கல் லா தான் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம, இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு ஆ துணிகள் இப்ப வந்து பண்டிலா துணியெல்லாம் இருக்குல்ல, பெரிய மில்ஸ்ல அந்த மாரி காட்டன் மில்லு, இந்த மாரி மில்லுலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பெரிய பண்டில் மாரி வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள வரிசையா துணிய வந்து அப்படியே அடுக்கி வச்சிருப்பாங்க. நீங்க சாதாரணமா அடுக்குனீங்கன்னா, உங்களால அடுக்க முடியாது. இந்த மாரி வந்து ஹைட்ராலிக் பிரஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். சோ அத வச்சுட்டு ஒரு அமுக்குனாங்கன்னா, தேவையில்லாத அந்த காத்து அதெல்லாம் வெளியில போயி, உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்டின்னாக்க, நெறைய ஸ்பேஸ் கிடைக்கும். அப்போ உங்களால வந்துட்டு நெறைய துணிகள உள்ள வைக்க முடியும். சோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த பாஸ்கல்லாம். சரியா? அப்ப
பாஸ்கல் அப்படின்னாலே அழுத்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அழுத்தம்னா இந்த ஹைட்ராலிக் லிஃப்ட். உங்களுக்கு ஒருவேளை எக்ஸாம்பிளா கேட்டாங்கன்னா இதை வந்து நீங்க போட்டுக்க முடியும். சரியா? ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். சரியா? சோ இயக்கம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொருள் வந்துட்டு என்ன அப்படின்னாக்கா அதோட அது இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் சரௌண்டிங்ஸ் இருக்குல்ல, அதை பொறுத்து வந்து அதோட நிலையில ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ அதுதான் நம்ம இயக்கம்னு சொல்றோம். சோ இது வந்து நம்ம எழுத்து வடிவமா சொல்றோம். இதே நம்மளுக்கு புரியுற மாதிரி அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா, இப்ப இந்த பொண்ணு இருக்காங்க, இந்த பொண்ணு என்ன பண்றாங்க, நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப இது ஒரு மோஷன். சரியா? இது ஒரு இயக்கம். இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஓடிக்கிட்டு இருக்காரு, ரன்னிங் அப்படின்னு நம்ம வேற வேற பேர்கள்ல சொல்றோம். இது நடக்கிறாங்கன்னு சொல்றோம், இது ஓடுறாங்கன்னு சொல்றோம், இது விளையாடுறாங்கன்னு சொல்றோம். ஆனா இது எல்லாமே என்னதான் இயக்கம். அப்போ ஒரு பொருள் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து, நிலையை பொறுத்து அது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா உங்களுக்கு அதோட பொசிஷனை மாத்துது. சரியா? ஓடிட்டு இருக்கவங்க அடுத்து நிப்பாங்க, இல்ல நடப்பாங்க. சோ நடந்துட்டு இருக்க பொண்ணு அடுத்து நிப்பாங்க, ஓடுவாங்க, எது வேணா பண்ணுவாங்க. விளையாடுறவங்க நிப்பாங்க. சோ இந்த மாதிரி வந்து மாறுது இல்லையா? சோ அதுதான் வந்துட்டு நம்ம இயக்கம்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட இந்த யூனிவர்ஸ், இப்ப நம்மளுடைய இந்த பேரண்டம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சோ அதுல எல்லா பொருளுமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இயங்கிக்கிட்டே தான் இருக்கு. நம்மளுக்கு வந்துட்டு அது மூவ் ஆகுற மாதிரி அவ்வளவா தெரியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, எர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூமிங்கிறது எப்படி இருக்கு, அது தன்னைத்தானே சுத்திக்கிட்டு அப்படியே வந்து சூரியனையும் சுத்தி 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 இப்படி வந்துட்டு இருக்கு. அதனால நம்ம எல்லாரும் ஆல்ரெடி மோஷன்ல தான் இருக்கோம். இப்போ பூமி இந்த மாதிரி இருக்கிறதுனால பூமியில இருக்கக்கூடிய அந்த புவியீர்ப்பு விசை இருக்கும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் காரணமா நம்ம வந்து சுத்திக்கிட்டே இருக்கிறது நமக்கு தெரியாது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மேல நம்ம ஸ்பேஸ்க்கு போறோம் இல்லையா, ஸ்பேஸ்ன்னு சொல்லக்கூடிய விண்வெளிக்கு போனோம்னா அங்க காற்றும் இருக்காது, எந்த ஒரு விசை எதுவுமே இருக்காது. அப்ப நம்ம என்ன ஆகுறோம், நம்மளால நிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, மிதப்பாங்க இல்லையா, பாத்திருப்பீங்க இல்லையா? சோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு விதி, நம்ம அடுத்து பார்க்க தான் போறோம். ஒரு ட்ரெயின்ல உட்கார்ந்துருப்பீங்க, பக்கத்து ட்ரெயின் வந்து மூவ் ஆனோனே நம்ம ட்ரெயின் மூவ் ஆகுற மாதிரியே நம்மளுக்கு வந்து தோணும் இல்லையா? சோ காரணம் என்னன்னா அதோட அந்த இயக்க நிலை வந்து மாறதுனால நம்மளுக்கு வந்து அப்படி தோணும். சோ அதே மாதிரி வந்து பஸ்ல போறப்போ இது எல்லாமே நம்ம இதெல்லாம் ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லையா? சோ இந்த மாதிரி நிலைகள்ல மாற்றம் ஏற்படுது இல்லையா, அதுதான் நம்ம வந்துட்டு என்ன சொல்றோம் அப்படின்னாக்க இயக்கம் அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ அடுத்து இந்த இயக்கத்துக்கு சமன்பாடுகள்லாம் இருக்கு. ஓகேவா? ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இது நான் உங்களுக்கு பெருசா இது எப்படி இந்த ஈக்குவேஷன் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிலாம் உங்களுக்கு இருக்கு, அதெல்லாம் நான் கொடுக்கல. சோ வந்துட்டு ஜஸ்ட் நீங்க இயக்க சமன்பாடுகள், ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படின்னா இந்த மூணு முக்கியமானது இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னு பாத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், டைம் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? சோ வந்து ஒரு பொருளோட இடப்பெயர்ச்சி, திசைவேகம், முடுக்கம் மற்றும் நேரம், இது எல்லாத்தையும் தொடர்பு படுத்தி வந்து உங்களுக்கு இந்த இயக்க சமன்பாடுகள் கொண்டு வராங்க. v = u plus at, s equal to ut plus half at square. So v square is equal to u square plus 2as. இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொன்னதுதான். u அப்படிங்கிறது வந்து இனிஷியல் வெலாசிட்டி, vங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, இறுதி திசைவேகம், தொடக்க திசைவேகம். a அப்படின்றது வந்து உங்களுக்கு ஆக்சிலரேஷன், முடுக்கம். சரிங்களா? tங்கிறது டைம். சரிங்களா? காலம் அப்படிங்கிறது. இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது s அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ அப்போ வந்துட்டு இந்த இதை வச்சு இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. உங்களுக்கு ஒருவேளை ஈக்குவேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க புக்ல இருக்கும் பாத்துக்கலாம். பட் தேவையில்லை, இதெல்லாம் வந்து கணக்கு போடுறப்பதான் தேவைப்படும். சோ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்கன்னா இந்த மூணுல ஏதாச்சும் ஒண்ணு வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பெட்டர் இது அப்படியே நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிட்டாலும் ஓகேதான். சரியா? இப்ப இது வரைக்கும் வந்து ஒரே ஒரு விதிதான் மெயினா பார்த்திருக்கோம், பாஸ்கல் லான்னு பார்த்தோம். சோ அழுத்தம் சம்பந்தமா அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சோ அடுத்த லா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் சொல்லக்கூடிய ஆர்கிமிடிஸ் தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து அவருடைய பேரு, இந்த சயின்டிஸ்டோடைய பேரு தான் வந்துட்டு ஆர்கிமிடிஸ். சரியா? இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா படத்துலயும் வந்திருக்கும், நம்ம புக்லயும் வந்து இந்த கதை கொடுத்திருப்பாரு. இவர் வந்து என்ன பண்ணாரு, ஒரு நாளைக்கு வந்துட்டு சயின்டிஸ்ட் எல்லாம் பொதுவாகவே யோசிச்சுட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு யோசனையில எப்படி என்னன்னு யோசிச்சுட்டே வந்து அவருடைய அந்த வெளிநாடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஜக்கூசின்னு சொல்லுவாங்க, இப்ப எல்லா இடத்துலயும் வந்துருச்சு, பாத் டப் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய தொட்டி மாதிரி இருக்கும், அதுல தண்ணியை ரொப்பிட்டு அதுல வந்து குளிப்போம் எல்லாம் பண்ணுவாங்க அவங்க எல்லாம். சரி, சாதாரணமா அது வீடுகளே இருக்கும். நம்ம ஊர்ல இப்போ நம்ம ஹோட்டல்ஸ்ல
வீட்ல அந்த மாதிரிதான் இருக்கும் இல்லையா? சில பேர் வீடுகள்லயும் வச்சுக்கிறாங்க பணக்காரங்கலாம். சோ அதுல வந்து குளிக்க உட்கார்ந்தப்ப அவரு இப்படி அதுல குளிக்க உட்கார்றப்ப அதுல இருந்து தண்ணி எல்லாம் வெளியில அப்படியே தெறிக்குது. சரியா? அத பார்த்த உடனே தான் அவர் வந்துட்டு, ஐயோ! நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, யுரேகா யுரேகான்னு கத்திக்கிட்டு ஓடுவாருன்னு சொல்லி நம்மளுக்கு புக்ல கூட குடுத்துருப்பாங்க. சரியா? அவங்க ஊர் மொழியில. சரியா? அப்ப அவருக்கு என்ன அது தோணுது? என்ன கண்டுபிடிக்கிறாரு அதுல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு ஒரு பொருள் வந்துட்டு முழுமையாவோ, இல்ல வந்துட்டு பாதியாவோ ஏதோ ஒண்ணு வந்துட்டு ஒரு லிக்விடுக்குள்ள சரியா? வந்துட்டு அந்த லிக்விடுக்குள்ள வந்துட்டு உள்ள போகுது அப்படின்னாக்க, அந்த என்ன சொல்றது? லிக்விட் இருக்குல்ல, அது வந்து அந்த ட டிஸ்பிளேஸ்மென்ட் ஆச்சு இல்லையா? இடப்பெயர்ச்சி செஞ்சு